அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு முஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் அல்ல ஏக இறைவனை போற்றியவனாக, சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதரின் மீதும் உத்தம தோழர்கள் மீதும் நம் அத்துணை பேர் மீதும் நின்று நிலவட்டுமாக என்று உரைத்தவனாக என்னுடைய இந்த உரைக்குள்ளே செல்கின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு காலண்டர் என்பது ஒவ்வொரு சமூகத்துக்கும் அதனுடைய பண்பாட்டின், கலாச்சாரத்தின், அவர்களுடைய நாகரீகத்தின் அடையாளமாக திகழ்கின்றது. ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒரு நாட்காட்டி இருக்கிறது. அந்த நாட்காட்டியை கொண்டுதான் அந்த சமூகத்தினுடைய பண்பாடு, கலாச்சாரம், வரலாறு போன்றவை அறியப்படுகின்றது. மேலும் ஒரு நாட்காட்டி என்பது ஒரு மனிதன் அதிகாலையிலே எழுந்தான் என்றால் அவன் முதலாவதாக அந்த நாளை துவங்குவதற்கு இது இந்த நாள்தான் என்பதை உறுதி செய்ய வேண்டியிருக்கிறது. ஒரு மனிதன் காலையில் எந்திரிச்ச உடனேயே அவனுடைய உடை, உணவு, அது போன்ற தேவைகளில் ஒன்றாகிவிட்டது எது? இந்த காலண்டர். ஆனால் இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் அன்றாட தேவையான இந்த நாட்காட்டியை விட்டுவிட்டு ஆண்டுக்கொரு முறை தேவைப்படுகின்ற விஷயங்களையோ அல்லது நம்முடைய வாழ்நாளிலே ஒரு நாள் தேவைப்படுகின்ற விஷயங்களையோ அல்லது நம்முடைய வாழ்நாளிலே ஒரு நாள் கூட தேவைப்படாத சூனியம் போன்ற விஷயங்களையோ சுற்றி சுற்றி இந்த சமூகம் என்ன செய்து வந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். சூனியம் என்கின்ற ஒரு சப்ஜெக்ட் சமீப காலமாக இலங்கை மற்றும் தமிழக வட்டாரங்களில் திரும்ப திரும்ப அதற்கான ஆய்வு, அதற்கான மேடைகள், அதற்கான பிரச்சாரங்கள், அதற்கான சுற்றுப்பயணங்கள், அதற்கான புத்தகங்கள் என்று திரும்ப ஒரு இந்த சமுதாயம் ஒரு சின்ன விஷயத்துக்குள்ளே சுற்றி கொண்டு இருக்கிறது. நம்ம வாழ்க்கையில் சூனியத்துடைய தேவை எப்போ வரும்? யாருக்காச்சும் தேவைப்படுமா? சூனியம் வைக்கவோ அல்லது எடுக்கவோ எப்படியான தேவைகளில் யாராவது இருக்கிறோமா? இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் யாரும் இல்லை. எந்த தேவையும் இல்லாத ஒரு விஷயத்துக்கு என்ன செய்யப்படுது? நம்முடைய சக்தி, புத்தி எல்லாம் என்ன செய்யப்படுது? வீணடிக்கப்படுகின்றது. ஆனால் ஒரு மனிதன் அதிகாலையிலே எழுந்தவுடன் அவனுடைய அன்றாட தேவைகளை நிர்ணயிக்கின்ற இந்த காலண்டர் குறித்து இந்த சமுதாயத்தில் எந்த விழிப்புணர்வும் கிடையாது. எந்த ஒரு அது சம்பந்தமான ஆய்வுகள், அது சம்பந்தமான வேலைகள் எதுவும் நடப்பது கிடையாது. அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் இந்த நம்முடைய ஹிஜ்ரி கமிட்டியினுடைய சார்பில் அந்த ஒரு பார்ட்டை நாம் எடுத்து என்ன செய்கிறோம்? நம்முடைய வேலையை செய்கின்றோம். அந்த ஆய்வறிக்கையை உங்களது மத்தியில் சமர்ப்பிப்பதற்காகவும் நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். முதலாவதாக நாம் இன்றைக்கு நம்முடைய நடைமுறையில் இருக்கின்ற நாட்காட்டியை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் நம்முடைய நாட்காட்டி, நாம் இன்றைக்கு பின்பற்றி கொண்டிருக்கின்ற இந்த நாட்காட்டியினுடைய வரலாறு என்ன? நாம் பின்பற்ற வேண்டிய அந்த நாட்காட்டியினுடைய வரலாறு என்ன? பின்பற்றி கொண்டிருக்கிற நாட்காட்டியின் வரலாறையும் பின்பற்ற வேண்டிய அந்த நாட்காட்டியின் வரலாற்றையும் நாம் அறிந்து கொண்டால்தான் என்ன செய்ய முடியும்? எது சிறந்தது, ஏன் இதை பின்பற்ற வேண்டும் என்கின்ற அந்த விஷயத்துக்கு உள்ளாக நாம் என்ன செய்ய முடியும்? சென்று ஆய்வு செய்ய முடியும். ஏனென்று சொன்னால் இந்த ஹிஜ்ரி நாட்காட்டி என்பது வெறும் நாட்காட்டி மட்டுமல்ல. வெறும் ஏதோ இந்த உலக வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை பார்த்து கொள்வதற்கான ஒரு நாட்காட்டி என்கின்ற அடிப்படையில் தான் நாம் நினைத்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் இந்த ஹிஜ்ரி நாட்காட்டி என்பது, சந்திர அடிப்படையிலான நாட்காட்டி என்பது நம்முடைய அன்றாட அமல்களை தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயம். வெறும் அது காலண்டரு, மற்ற காலண்டர் மாதிரி இன்னைக்கு என்ன தேதி அப்படின்னு பார்த்துட்டு போகிறதுக்கு உண்டான விஷயமா இல்லை. அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா தன்னுடைய அருள்மறையாம் திருமறையிலே பிறைகளை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே மக்கள் வந்து கேட்குறாங்க. கேட்கும்போது அதற்கு பதில் சொல்வதற்காக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஒரு ஆயத்தை இறக்குகின்றான். என்ன அந்த ஆயத்து? நீங்கள் பார்க்கலாம். யஸ்அலூனக அனில் அஹில்லா
மக்கள் உம்மிடத்திலே பிறைகளை பற்றி கேட்கின்றார்கள். நபியே நீர் கூறும், குல் நபியே நீர் கூறும், எனதே ஹிய மவாக்கீத்துல் இன்னாஸ், அது மக்களுக்கு காலம் காட்டும், வல் ஹஜ் ஹஜ்ஜை அறிவிக்கும். முதலாவதாக இந்த நாட்காட்டியினுடைய வேலை என்ன? எது நாட்காட்டி என்று இறைவன் சொல்லுகின்றான். எது நமக்கு நாட்காட்டியாக இருக்க வேண்டும்? சந்திரன் நாட்காட்டியாக இருக்க வேண்டும். அதற்காகத்தான் அல்லாஹ் அதை என்ன செய்கிறான்? படைத்திருப்பதாக சொல்கின்றான். அப்போ அந்த அடிப்படையிலே நாட்காட்டி உருவாக்கப்பட வேண்டும் என்பதில் நமக்கு என்ன இருக்காது? எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது. அப்போ அந்த நாட்காட்டி என்பது எதை அறிவிக்கும்ங்கிறான்? நாட்களை, காலம் நாட்காட்டி. அல்லாஹ் தெளிவான போவதுதான் மவாக்கீத்துல் இன்னாஸ். இது யாருக்கு காலம் காட்டி? முஸ்லீம்களுக்கு காலம் காட்டி அல்ல. அல்லாஹ் எந்தெந்த இடத்திலெல்லாம் நாஸ் என்கின்ற பதத்தை பயன்படுத்துகின்றானோ அது என்னது? முஸ்லீம்களுக்கு மட்டுமானதோ அல்லது ஒரு குறிப்பிட்ட அரபு பிரதேசத்துக்கு மட்டுமானதோ அல்ல. பார்க்கின்றோம். எனக்கு முன்னர் பேசிய அகமது சாஹிப் அவர்கள் சொல்வதைப் போல தன்னை பற்றி சொல்லும்போது அல்லாஹ் முஸ்லீம்களின் இறைவன் என்று சொல்லவில்லை. என்ன சொல்றான்? இலாஹின் நாஸ், மனிதர்களின் இறைவன் சொல்றான். அதே போல தன்னை பற்றி சொல்லும்போது மலிக்கின் நாஸ், மனிதர்களின் அரசன் என்று சொல்கின்றான். அதே போன்று தன்னுடைய வேதத்தை பற்றி சொல்லும்போது அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்கின்றான் ஹுதல்லின் நாஸ், இது முஸ்லீம்களுக்கு மட்டும் தன்னுடைய நேர்வழியை காட்டும் அப்படின்னு சொன்னானா, ஒட்டுமொத்த மக்களுக்கும் ஒட்டுமொத்த மனித குலத்துக்கும் வழிகாட்டும் என்று சொன்னான். அதை போலத்தான் இந்த சந்திரனை பற்றி சொல்லும்போது அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்கின்றான், இது என்னது? மவாக்கீத்துல் இன்னாஸ், இது மனிதர்களுக்கு காலம் காட்டும் என்று சொல்கின்றான். அப்போ அந்த அடிப்படையில் மனிதர்களுக்கு காலம் காட்டியாக எது இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லிட்டான். ஆனால் இன்றைக்கு நாம் எதை காலம் காட்டியாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம்? எதன் அடிப்படையிலே நம்முடைய காலம் காட்டி அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் முதல்ல என்ன செய்யணும்? விளங்கி கொள்ள வேண்டும். எதன் அடிப்படையில் இன்றைக்கு நாம் அந்த காலம் காட்டியை பின்பற்றி கொண்டிருக்கிறோம்? அல்லாஹ் சொன்னதற்கு நேர்முரணாக சூரியனை அடிப்படையாக கொண்ட கிரிகோரியன் காலண்டர் அல்லது ஜூலியன் காலண்டர் என்று சொல்லப்படக்கூடிய சூரியனுடைய ஓட்டத்தின் அடிப்படையிலான ஒரு காலண்டரை நாம் என்ன செஞ்சிருக்கோம்? இன்றைக்கு நம்முடைய நாட்காட்டியாக பின்பற்றி கொண்டிருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் சொல்வது என்ன? சந்திரனை அடிப்படையாக கொண்ட நாட்காட்டி. அப்போ வெறும் நாட்காட்டி மட்டுமா? இல்லை, அதுக்குள்ளே என்ன இருக்குது? நம்முடைய கொடுக்கல் வாங்கல் இருக்கிறது. அல்லாஹ் சொல்கின்றான், ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே நீங்கள் உங்களுடைய கொடுக்கல் வாங்கலாம், எழுதி கொள்ளுங்கள். அடுத்தது என்னது? அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன நோன்பு, அதனுடைய பிறைகளை அடிப்படையாக கொண்டு, எப்போ ஐயாமுல் ஃபீல் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பிறைகளை அடிப்படையாக கொண்ட நோன்பு. அது மட்டுமல்லாமல் இத்தா காலம், ஒரு பெண்ணுடைய தலாக்கு காலம், பால்குடி காலம், இது எல்லாம் எதில் வருது? மாதங்களின் அடிப்படையில். கஃபாரா 2 மாதம் நோன்பு வைக்கணும் அப்படின்னு சொன்னால் எந்த அடிப்படையில் வைக்கணும்? சூரிய கணக்கீட்டின் அடிப்படையில் 2 மாதம். அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் சொன்ன அடிப்படையில் இதை நாம் என்ன செய்யணும்? சிந்திக்க வேண்டும். அடுத்ததாக நாம் சரி பின்பற்றி கொண்டிருக்கிறோம்ல இந்த காலண்டரு, அல்லாஹ் சொன்ன சந்திர நாட்காட்டிக்கு முரண் என்பதை பார்த்துட்டோம். அடுத்ததாக அதில் உள்ள விஷயம் என்ன? அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மாதம் என்பது 29ஆக இருக்கிறது அல்லது 30ஆக இருக்கிறது. இதுதான் மாதத்துக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அளவுகோல். ஆனால் இன்றைக்கு நாம் பின்பற்றி கொண்டிருக்கிற இந்த காலண்டர் அந்த அடிப்படையில் இருக்கா? அதில் 28 இருக்கிறது, 31 இருக்கிறது, 31 இருக்கிறது. அப்போ இதையெல்லாம் என்ன செய்யணும்? நாம் கணக்கிலே எடுத்துக்கொள்ள வேண்டும். கணக்கிலே எடுத்துக்கொண்டு நாம் பின்பற்றி கொண்டிருக்கின்ற இந்த ஜூலியன் காலண்டர், இந்த கிரிகோரியன் காலண்டர், இந்த கிரேக்க தெய்வங்களை போற்றுகின்ற இந்த காலண்டரை நாம் இதனுடைய வரலாற்றை தெரிந்து கொண்டு ஹிஜ்ரி நாட்காட்டி எப்படி உருவானது, யாரால் உருவாக்கப்பட்டது என்கிற வரலாறையும் நாம் என்ன செய்யணும்? தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால்
தன்னுடைய வரலாற்றை அறியாத ஒரு சமுதாயம் என்ன செய்ய முடியாது? வரலாறு படைக்க முடியாது. தன்னுடைய வரலாறை நாம் தெரிந்து கொள்ளணும். அந்த வரலாறு தெரியாததன் காரணத்தினாலே தான் இன்றைக்கு என்ன செய்கிறோம்? எவனோ ஒரு கிரேக்க பாதிரியார் கண்டுபிடித்த கிரேக்க தெய்வங்களை போற்றுகின்ற அந்த கிரிகோரியன் காலண்டரை நம்முடைய வாழ்விலே ஒரு அங்கமாகவும் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் சொன்ன நாட்காட்டியை புறந்தள்ளி விட்டோம். எந்த அளவுக்கு புறந்தள்ளிட்டோம்? நம்முடைய வாழ்க்கையிலேயே ஹிஜ்ரி நாட்காட்டி ஒரே ஒரு சமயத்தில் மட்டும்தான் தேவைப்படும். எப்போ தேவைப்படும்? எப்போங்க தேவைப்படும்? நம்ம கல்யாண சமயத்தில். நம்ம கல்யாணத்தில் நிகழும் ஹிஜ்ரி ஆண்டு இத்தனாவது பிற, இத்தனாவது மாதம், இத்தனாவது பிற அப்படின்னு சொன்னலை அப்படின்னு சொன்னால் அந்த பத்திரிக்கையே என்ன செய்யாது? அழகு பெறாது. அந்த திருமணமே என்ன செய்யாது? ஏற்கப்படாது என்கின்ற லெவலில் இந்த ஹிஜ்ரி என்கின்ற இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு முறை தேவைப்படுகின்றது. ஆனால் அது வெறும் வார்த்தை அல்ல, அதுக்கு பின்னாலே ஒரு வரலாறு இருக்கிறது, அதற்கு பின்னாலே ஒரு வழி இருக்கிறது. அந்த வழியை அறிந்து கொண்டால்தான் நாம் என்ன செய்ய முடியும்? நம்முடைய இந்த கேலண்டர் சிஸ்டத்துக்கும் இன்றைக்கு நாம் பின்பற்றி கொண்டிருக்கிற கேலண்டர் சிஸ்டத்துக்கும் உண்டான வித்தியாசத்தை, வேறுபாட்டை அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் நம்மை எவ்வளவு உயர்ந்த உன்னதமான இடத்திலே வைத்திருக்கிறார்கள், நாம் எவ்வளவு தாழ்ந்த ஒரு விஷயத்தை பின்பற்றி கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் என்ன செய்ய முடியும்? உணர்ந்து கொள்ள முடியும். சரி, இப்போ முதலாவதாக இந்த கிரிகோரியன் நாட்காட்டி என்று சொல்லப்படுகின்ற இந்த நாட்காட்டி கிமு 700ஆம் ஆண்டு கிரிகோரியன் என்கின்ற ஒரு பாதிரியாரால் வடிவமைக்கப்பட்டது. இது ஆரம்பத்திலே உருவாகும் போது அதில் வெறும் 304 நாட்கள் கொண்ட நாட்காட்டியாகத்தான் இருந்தது. இன்றைக்கு எத்தனை? 365 நாட்களாக இருக்கிறது. சரிங்களா? அப்போ என்ன இல்லை, ஆரம்பத்தில் 2 மாதங்களே அதில் இல்லை. ஆரம்பத்தில் அதிலே 2 மாதங்களே இல்லை, வெறும் 10 மாதங்களை கொண்டதாகத்தான் அந்த நாட்காட்டி இருந்திருக்கிறது. இன்றைக்கு 12 மாதமாக இருக்கக்கூடிய நம்முடைய புழக்கத்திலே இருக்கக்கூடிய இந்த கிரிகோரியன் ஆண்டு என்பது ஒரு காலத்திலே வெறும் 10 மாதங்களை கொண்டதாக இருந்தது. ஆனால் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா தன்னுடைய அருள்மறையாம் திருமறையில் என்ன சொல்கின்றான்? இன்ன இத்தத்த ஷுஹூர் இன்தல்லாஹ், நிச்சயமாக அல்லாவிடத்திலே மாதங்கள் என்பது 12 தான். நிச்சயமாக அல்லாவிடத்திலே மாதங்களின் எண்ணிக்கை எத்தனை? 12 தான். இது எப்ப இருந்து கிரிகோரியன் பாதிரியார் உருவாக்குனாரே, அந்த கிமு 700லையா அல்லது அதற்கு பின்வந்த காலங்கள்லையா? இல்லை. அல்லாஹ் சொல்றான் யௌம ஹலக்க ஸமாவாத்தி வல்லருள். இது எப்ப இருந்தா? வானம் பூமி படைக்கப்பட்ட நாட்களிலே இருந்தே இது என்னது? 12 மாதம் தான். ஃபீ கிதாபில்லா, இது எதில் இருக்குது? அல்லாவினுடைய கிதாபில் இருக்குது. அப்போ என்ன செய்யணும்? முதல்ல பார்த்தோம், இது 29-30ஆக இருந்து அல்லாவினுடைய தூதருடைய சொல்லுக்கு மாற்றமாக இருக்கிறது அந்த மாதத்திலான வடிவமைப்பு. அதற்கு அடுத்ததாக பார்க்கிறோம், இதிலே ஒரு காலத்திலே 10 மாதங்கள் தான் இருந்தது, இது அல்லாவினுடைய வாக்குக்கு முரணாக இருக்கிறது. 12 மாதம் என்கின்ற அந்த வாக்குக்கு முரணாக இருக்கிறது பார்க்கிறோம். சரிங்களா? அப்போ இந்த 2 மாதம் என்ன ஆச்சு, அது எந்த மாதம் என்றெல்லாம் நாம் என்ன செய்ய வேண்டும்? தெரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. ஆரம்ப காலத்திலே வெறும் 10 மாதங்களை கொண்ட அந்த கிரிகோரியன் நாட்காட்டியிலே ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை இல்லை ஜூன், அதற்கு என்ன வந்துடும்? செப்டம்பர் மாதம் வந்துடும். சரிங்களா? அப்போ அந்த அடிப்படையிலே தான் முதலிலே அந்த காலண்டர் அமைந்திருந்தது. இடையிலே ஜூலை மாதமும் ஆகஸ்ட் மாதமும் இல்லை. அப்போ அந்த காலண்டரில் இன்றைக்கு நாம் 12 மாதம் பிறந்த நாள் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறானே, நாங்கள் ஜூலை மாதம் பிறந்தோம், எங்கள் தலைவர் இந்த மாதம் பிறந்தாரு, நாங்கள் அந்த மாதத்தை கரெக்டாக வச்சு கொண்டாடிட்டு வரோன்ட்டு அவன்கிட்ட சொல்ல வேண்டிய இருக்குது. உங்கள் தலைவர் பிறந்த மாதத்தில் ஒரு காலத்தில் உங்கள் தலைவர் பிறந்த மாதமே இல்லைடா, அந்த ஜூலை மாதமே இல்லை, ஆகஸ்ட் மாதமே இல்லை என்கிற அளவிலே தான் இந்த காலண்டர் இருக்கிறது. இது அந்த காலண்டரினுடைய வரலாற்றிலே இருக்கின்ற விஷயம். அடுத்ததாக இந்த காலண்டர் அப்படின்னு சொன்னோம்னா வெறும் வார்த்தை ஜனவரி அப்படின்னு சொல்லிட்டு நாம் என்ன செஞ்சுடுறோம், அதில் வார்த்தைக்கு பின்னாலே இருக்கிற வரலாறு தெரியவில்லை.
என்ன வரலாறு? ஜானோஸ் என்கின்ற கிரேக்க தெய்வத்தை போற்றுகின்ற விதத்திலே தான் அந்த முதலாவது மாதம் அமைக்கப்பட்டது, ஜனவரி என்று. ஃபிபேரியஸ் என்கின்ற அந்த கிரேக்க தெய்வத்தினுடைய பெயரிலே தான் என்ன செய்யப்பட்டது? பிப்ரவரி என்கின்ற மாதம் அமைக்கப்பட்டது. மூன்றாவதான மார்ச் மாதம் மார்ஸ் என்கின்ற ஒரு கிரேக்க தெய்வத்தின் பெயரால் உருவாக்கப்பட்டது. ஏப் என்கின்ற ஆண்டின் துவக்கத்தை வசந்த காலத்தினுடைய கடவுள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஏப் அதனுடைய பெயரால் தான் ஏப்ரல் மாதம் அமைக்கப்பட்டது. அமைக்கப்படுகின்ற போது இந்த ஏப்ரல் மாதம் முதல் மாதமாக இருந்தது. பிற்காலத்திலே அந்த ஏப்ரல் மாதம் என்னவாயிருச்சு? 4வது மாதமா பின்னுக்கு தள்ளப்பட்டுருச்சு. அதனால தான் ஏப்ரல் ஃபூல் அப்படின்னு ஏப்ரலை முதல் ஆண்டினுடைய துவக்கம் என்று எவன் சொல்றானோ அவன் முட்டாள் என்பதை குறிப்பதற்காகத்தான் ஏப்ரல் ஃபூல் கொண்டு வரப்பட்டது. சரிங்களா? இன்றைக்கும் நீங்கள் வங்கிகளில் அரசாங்கத்தினுடைய பட்ஜெட்டுகளில் பார்க்கலாம், ஏப்ரல் 1 இருந்து தான் பொருளாதாரத்தினுடைய ஆண்டு துவங்கும். அப்போ ஆரம்பத்திலே ஆண்டினுடைய துவக்கமாக இருந்த இந்த ஏப் என்கின்ற அந்த கடவுளை குறிப்பதன் பெயரிலே தான் ஏப்ரல் மாதம் இருந்தது. அடுத்ததாக அட்லஸ், இந்த உலகத்தையே தாங்கி கொண்டிருக்கின்ற அட்லஸ் என்கின்ற அந்த அட்லஸினுடைய மகள் மேயஸ் என்கின்ற அந்த பெண் கடவுளினுடைய பெயரால் தான் என்ன உருவாக்கப்பட்டது? மே மாதம் உருவாக்கப்பட்டது. அடுத்தது என்னது? ஜூனோஸ் என்கின்ற கிரேக்க தெய்வத்தினுடைய பெயரால் தான் ஜூன் மாதம் உருவாக்கப்பட்டது. சரிங்களா? இப்போ நம்மளுக்கு என்ன தெரியாது? சரி, பேர் தானே, இதில் என்ன பெரிய வித்தியாசம் அப்படின்னு நீங்கள் நினச்சி பாருங்க. இப்போ இந்த முதலாவது மாதத்தை பிரம்மன் மாதம், 2வது மாதம் விஷ்ணு மாதம், 3வது மாதம் சிவன் மாதம், 4வது மாதம் முருகன் மாதம், 5வது மாதம் விநாயகர் மாதம் என்று இருந்தால் நம்ம என்ன செய்வோம்? அப்படியே அதை பாய்காட் பண்ணுவோம். ஏன்? சுத்தமாக இது இஸ்லாத்துக்கு எதிரான கடவுளர்களை போற்றுகின்ற ஒரு காலண்டர் என்று நாம் என்ன செஞ்சுருப்போம்? அதை பேரை கூட சொல்கிறதுக்கு யோசிச்சிருப்போம். இது ஏதோ கிரேக்க பெயர்களாக இருக்கிறதுனால, அதற்கு பின்னால் இருக்கிற வரலாறு தெரியாதனால நாம் என்ன செய்கிறோம்? கிரேக்க தெய்வங்களை போற்றுகின்ற இந்த காலண்டரை நம்முடைய அன்றாட பயன்பாட்டிலே நாம் வைத்திருக்கின்றோம். சரிங்களா? இது 6 மாதத்தினுடைய பெயர். இந்த 6 மாதத்தினுடைய பெயருக்கு அப்புறமா ஜூலையும் ஆகஸ்டும் இல்லை. அதற்கு பிறகு செப்டம்பர் தான் இருந்தது. இன்றைக்கு 9வது மாதமாக இருக்கின்ற செப்டம்பர் அன்றைக்கு 7வது மாதமாக இருந்தது. சப்த் என்று சொல்லப்படுகின்ற செமெட்டிக் லாங்குவேஜில் இருக்கிற எல்லா மொழிகள்லையும், செமெட்டிக் லாங்குவேஜ்னா என்னது? உலகின் தொன்மையான மொழிகள். அந்த தொன்மையான மொழி லத்தீன், கிரேக், சமஸ்கிருதம் அது போன்ற மொழிகள்லாம் என்னது? 7க்கு சப்து. இன்றைக்கும் கூட சப்து டே அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? அந்த சப்து டே, சப்தஸ்வரம் 7 சுரங்கள், சப்த நாடி 7 நாடி, சப்த ரிஷிகள் 7 ரிஷிகள் என்றெல்லாம் சொல்கிறாங்களே, அந்த சப்த என்கின்றதிலிருந்து வந்தது தான் எது? செப்டம்பர் 7வது மாதமாக அது இருந்தது என்பதை அதனுடைய பேரே என்ன சொல்லுது? சொல்கின்றது. அடுத்ததாக ஆர்ட் என்று சொல்லப்படக்கூடிய அந்த அஷ்ட என்று சொல்லப்படக்கூடிய அந்த வார்த்தையிலே இருந்து செமெட்டிக் லாங்குவேஜில் உள்ளதெல்லாம் என்னது? அஷ்ட, ஆட், அட்ட என்று வரக்கூடிய அந்த அக்டோபர் மாதம் அன்றைக்கு என்னவா இருந்தது? இன்றைக்கு 10வது மாதமாக இருக்கிற அந்த மாதம் ஒரு காலத்திலே 8வது மாதமாக இருந்தது. அதை குறிக்கின்ற விதமாகத்தான் அதனுடைய பெயர் அஷ்டபந்தனம், அஷ்டத்திக்கு 8 திக்கு என்று சொல்லுவாங்க இல்லையா? அந்த அஷ்டவில் இருந்து வந்தது தான் அக்டோபர். அடுத்ததாக நவம்பர். இன்றைக்கு என்ன மாசமா இருக்குது? நவம்பர். இன்றைக்கு நவம்பர் 11வது மாதமாக இருக்கிறது. ஆனால் அன்றைக்கு அது 9வது மாதமாக இருந்தது. நவதானியம், நவராத்திரி, நவ ரத்தினம் என்றெல்லாம் சொல்றோமா இல்லையா? அந்த 9 ரத்தினங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 9ஐ குறிப்பதற்கு செமெட்டிக் லாங்குவேஜில் பயன்படுற வார்த்தை என்னது? நவ. அந்த நவம்பர் என்கின்ற மாதம் 9ஐ குறிப்பதற்காக அமைக்கப்பட்டது. அதே போல பார்த்தீங்கன்னா டிசம்பர் என்கின்ற அந்த மாதம் தசாவதாரம், தசாப்தம் என்று 10ஐ குறிப்பதற்காக
பயன்பட்ட அந்த தசையில் இருந்து செமெட்டிக் லாங்குவேஜில் இருக்கிற அந்த திசை என்கின்ற வார்த்தை பயன்பாட்டை கொண்டு என்ன உருவாகி இருக்குது, இந்த டிசம்பர் மாதம் உருவாகி இருக்குது. சரி, அப்போ இப்படி ஜூலையும் ஆகஸ்டும் எப்படி உள்ள சேர்ந்தது என்று பார்த்தோமானால், அந்த கிரேக்க தெய்வங்களுடைய பட்டியலிலே எந்த கிரேக்க தெய்வங்கள், ஜானோஸ், பிபேரியஸ், மார்ஸ், ஏப், மேயஸ், ஜூனோஸ் என்கின்ற இந்த 6 கிரேக்க தெய்வங்களின் பட்டியலிலே தன்னுடைய பெயரும் இணைக்கப்பட வேண்டும் என்று யார் விரும்புகிறார்? ஜூலியஸ் சீசர் என்கின்ற மன்னர் விரும்புகின்றார். ஜூலியஸ் சீசர் என்கின்ற அந்த மன்னர் விரும்புகின்றார். தன்னுடைய பெயரிலே ஒரு மாதத்தை சேர்க்கிறார். தன்னுடைய பெயரிலே ஒரு மாதத்தை உருவாக்குகின்றார். அதுதான் ஜூலை மாதம். அதுக்கு அடுத்ததான் என்னது, அவருடைய சகல ஜூலியஸ் சீசருடைய மனைவியினுடைய சகோதரியை திருமணம் செய்த அகஸ்டஸ் என்கின்ற மன்னர் அவர் வர்றார். அவர் என்ன செய்கிறாரு, அவர் தன்னுடைய பெயரில் ஆகஸ்ட் என்கின்ற பெயரிலே ஒரு மாதத்தை சேர்க்கின்றார். எப்படி, இந்த கடவுளர்களினுடைய வரிசையிலே நம்முடைய பெயரும் வர வேண்டும். ஏன், அன்றைய மன்னர்கள் அனைவருமே கடவுளர்களாகத்தான் பார்க்கப்பட்டார். தங்களை கடவுளர்கள் என்றார்கள். ஃபிரௌன் சொல்லலையா, குர்ஆன்ல பார்க்குறோமே, ஆனால் ரப்புக்குமுல் ஆலா என்ன சொல்கிறான், நான் தான் உங்களினுடைய மிகப்பெரிய கடவுள் நானே. அதே மாதிரி என்னண்டாங்க, அன்றைய கிரேக்க அரசர்களும் தங்களை இந்த கடவுளர்களினுடைய பட்டியலிலே இணைத்து கொண்டார்கள். அப்படி உருவானது தான் என்னது, ஜூலையும் ஆகஸ்டும். சரிங்களா, இந்த ஜூலை ஆகஸ்ட் அப்படி பார்க்கும்போது அதுலேயும் கூட இந்த அகஸ்டஸ் மன்னர் என்ன செய்கிறாரு, தன்னுடைய பேரிலே உள்ள மாதத்துக்கு 31 நாள் வேண்டும் என்று நினைக்கிறார். 31 நாள் வேண்டும் என்று நினைக்கிறார். ஏன், அந்த ஜூலியஸ் சீசர் இருக்காரே, அவருடைய பெயரில் வர்ற மாதத்துக்கு மட்டும் 31, எனக்கு 30 அப்படின்ட்டு என்ன செய்கிறாரு, ஒரு நாளை தன்னுடைய மாதத்தின் பெயரிலே சேர்க்க வேண்டும் என்று விரும்புகிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த காலண்டரை பற்றி சொல்லி கொடுப்பாங்க நம்ம பள்ளிகளில். இந்த மேடாக இருக்கிற பகுதிகள்லாம் 31, இந்த பள்ளமாக இருக்கிற பகுதிகள்லாம் 30. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை. இதுக்கு அடுத்து என்ன வரணும், பள்ளம் வரணும், 30 தான் வரணும். ஆகஸ்ட் மாதம் என்னவா வரணும், 30 தான் இருக்கணும். ஆனால் அகஸ்டஸ் என்ன செய்கிறாரு, நான் உன்னை விட என்ன மட்டமா, அப்போ என் பேரில் 31 சேரு என்று சொல்லி ஒரு நாளை உருவுறார். எங்கேருந்து உருவுறாரு, பிப்ரவரி மாதத்திலே இருந்து உருவுகிறார். இப்படித்தான் பிப்ரவரி 28ஆக இழைத்தது. பிப்ரவரி எப்படி 28ஆக இழைச்சி போச்சு, இந்த கணக்கில் தான். அப்போ இந்த வரலாறை நீங்கள் எல்லாம் புட்டு பார்த்தீங்கன்னா இதில் ஏதாவது அறிவுடைய ஒரு லாஜிக்கான விஷயம் எதனாச்சும் இருக்கா? எதுவுமே கிடையாது. ஏதோ தங்களினுடைய பெயர் அந்த பட்டியலிலே இடம்பெற வேண்டும் என்பதற்காகவும் கிரேக்க தெய்வங்களை போற்றுகின்ற விதமாகவும் தங்களுடைய அதிகார போட்டிக்கு இந்த காலண்டரை பயன்படுத்திய விதமாகவும் தான் இந்த நாம் இன்றைக்கு பின்பற்றி கொண்டிருக்கிற உயர்ந்த காலண்டரு, அது இல்லாட்டிக்கா இந்த உலகத்தில் என்ன செய்ய முடியாது, நாம் எதுவுமே செய்ய முடியாது என்று நினைத்து கொண்டு நாம் பின்பற்றி கொண்டிருக்கிறோமே, அந்த காலண்டரினுடைய கேவலமான வரலாறு இதுதான். சரிங்களா? அப்போ இதெல்லாம் தெரியாது நமக்கு. இதெல்லாம் என்ன செய்யாது, இந்த காலண்டரினுடைய வரலாறுகள் எல்லாம் நமக்கு தெரியாது. அதே போல் நம்முடைய நாம் பேசுகின்ற மொழி அடிப்படையில் நாம் எல்லாம் பேசுகின்ற மொழியாலே என்ன, தமிழர்கள் தமிழ் காலண்டர் அப்படின்னு ஒன்று இருக்குதா இல்லையா? இருக்குதா இல்லையா? இருக்குல்ல, இருக்கா இல்லையா? உங்களை தான் கேட்குறேன். இருக்குல்ல? சரி, மாதங்கள் பேருடைய பேர் யாருக்காவது தெரியுமா? தமிழ் மாதங்களினுடைய பெயர் யாருக்காவது தெரியுமா? சித்திரை வைகாசி, ஆனி ஆடி, ஆவணி புரட்டாசி, ஐப்பசி மார்கழி, தை மாசி பங்குனி. கார்த்திகை மார்கழி, தை மாசி பங்குனி. சரிங்களா? 12 மாதம். இந்த 12 மாதத்தில் என்ன இருக்கு, சித்திரை முதல் மாசமா தை முதல் மாசமா அப்படிங்கிற சண்டை வருடம் என்ன ஆயிடுது, வந்துடுது. கருணாநிதி என்ன செய்வார், அவர் ஆட்சியில் இருக்கும்போது தை முதல் நாளை புத்தாண்டு அப்படிம்பார். ஜெயலலிதா என்ன செய்வாங்க, அவங்க ஆட்சி வந்த உடனே சித்திரை தான் முதல் மாதம், சித்திரையோ தையோ
எங்களை நீங்கள் சித்திரவதை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி மக்கள் சொல்கிற அளவுக்கு இந்த வரலாறு என்ன இருக்குது, வருஷம் வருஷம் இது ஒரு பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த காலண்டருக்கு பின்னால் உள்ள வரலாறு தெரியுமா? இந்த காலண்டருக்கு பின்னாடி ஒரு இந்து சமய வரலாறு இருக்கிறது. என்ன வரலாறு அப்படின்னு பார்த்தோம்னா, கிருஷ்ண பகவான் என்று சொல்லப்படக்கூடிய அவர்களினுடைய அந்த விஷ்ணுவினுடைய அவதாரமாக இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ண பரமாத்மா இந்த மண்ணிலே வந்து அவதாரமாக எடுத்து வாழ்கின்ற காலத்திலே அவருக்கு 60,000 மனைவியர் இருந்தார்களாம். 60,000 மனைவியர் இருந்தார்களாம். ஆனால் அண்ணலம் பெருமானாருக்கு உடைய மனைவிகளை பற்றி இவர்கள் விமர்சிப்பார்கள். சரிங்களா? 60,000 மனைவிகள் இருந்தார்கள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த கிருஷ்ண பரமாத்மாவிடத்தில் நாரதர் என்ற ஒரு கேரக்டர் உங்களுக்கு எல்லாம் தெரியும். சிண்டு முடிகிறதே வேலையா இருக்கிற அந்த நாரதர் என்று சொல்லுவாங்க. சொல்லுவோமா இல்லையா? நாரதன் வந்துட்டான்டா நல்லா இருக்கிற இடத்துல சிண்டு முடிகிறதுக்கு அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? அந்த நாரதர் வந்து என்ன செய்கிறாரு, இது இந்த காலண்டருடைய வரலாறு, தமிழ் மாதத்தினுடைய வரலாறு. சரிங்களா? நாரதர் வந்து கேட்குறார், கிருஷ்ணா நீ மட்டும் 60,000 மனைவியரோடு வாழ்கின்றாயே, எனக்கும் ஒன்று தரக்கூடாதா என்று கேட்டார். கேட்ட உடனேயே கிருஷ்ண பரமாத்மா என்ன சொல்லியிருக்கிறாரு, நீ 60,000 வீட்டுக்கும் போ, எந்த வீட்டில் நான் இல்லையோ அந்த மனைவியை நீ என்ன செஞ்சுக்கலாம், எடுத்துக்கலாம், திருமணம் முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். சொல்லி அனுப்பின உடனேயே என்ன இவர் போகிறார், நாரதர் போய் 60,000 வீட்டையும் ரவுண்டு வந்துட்டு கிருஷ்ணன்ட்ட வந்து சொல்கிறாரு, என்னப்பா நீ எந்த வீட்டுக்கு போனாலும் எந்த வீட்டில் நான் இல்லையோ அந்த பொண்டாட்டியை எடுத்துக்கன்னு சொன்னேன், நான் 60,000 வீட்டுக்கும் போயிட்டேன், ஆனால் 60,000 வீட்லேயும் நீ இருக்கிறியப்பா அப்படின்னு சொன்னாராம். சரிங்களா? சொன்ன உடனேயே அப்போ கிருஷ்ணன் என்ன சொன்னாராம், அப்போ இதுக்கு வேற வழியே இல்லையா அப்படின்ட்டு நாரதர் கேட்டாராம். என்னுடைய அந்த மோகத்தை தவிர்ப்பதற்கு, அந்த காமத்தை தவிர்ப்பதற்கு வேறு வழி இல்லையா என்று கேட்டபோது, இதோ யமுனை நதி ஓடுகின்றது, அந்த யமுனை நதியிலே குளித்து விட்டு வா என்று கிருஷ்ணர் சொல்ல யமுனை நதியில போய் குளிச்சுட்டு வர்றார். குளிச்சுட்டு வந்த உடனேயே என்ன பெண்ணா அழகிய முங்கி எந்திரிச்ச உடனேயே ஒரு அழகிய பெண்ணாக நாரதர் உருமாறி விடுகின்றார். நாரதர் உருமாறிய உடனேயே அவர் கிருஷ்ணன் மேலே மோகம் கொண்டு அந்த இருவருக்கும் என்ன செய்து அந்த உடலுறவு நடைபெறுகின்றது. அதன் மூலமாகத்தான் 60 ஆண்டுகள், இன்றைக்கு வந்து தமிழ் ஆண்டுகளினுடைய பெயர்கள் உங்களுக்கு தெரியுமா? 60 ஆண்டுகளினுடைய பெயர்கள் இருக்குது. ஒவ்வொரு வருஷம் தமிழ் ஆண்டுகளுக்கு எண்ணிக்கை இல்லை. 2014 என்றோ அல்லது 1436 என்றோ என்ன இல்லை, எந்த எண்ணிக்கையும் கிடையாது. அது பிரபவ, விபவ, அட்சய, திருதிய என்றெல்லாம் என்ன செய்யிருக்கு, நிறைய பெயர்களை கொண்டிருக்கிறது. இந்த ஆண்டினுடைய பெயர் என்ன? மன்மத ஆண்டு. இந்த ஆண்டினுடைய பெயர் என்ன? மன்மத ஆண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதில் ஒருத்தர் 60 வருஷத்தில் எந்த வருஷத்தில் பிறந்தாரோ அவர் ஒரு 90 வயசு வரைக்கும் வாழ்ந்தாருன்னு வைங்க, அவருக்கு எந்த ஆண்டில் பிறந்தாரு அப்படிங்கிறதே ஒரு கணக்கிட முடியாத ஒரு சூழல் வந்துடும். இதெல்லாம் வந்து என்னது, நம்மை சுற்றி இருக்கின்ற கேலண்டர்களுடைய வரலாறு, நம்மை சுற்றி இருக்கின்ற கேலண்டருடைய வரலாறு. அதே போல ஒரு 2012 வாக்கில் மாயன் காலண்டர் எல்லா பத்திரிகைகளையும் நீங்கள் படிச்சிருப்பீங்க. 2012 உலகம் அழிய போகுது. ஏன் தெரியுமா? மாயன் காலண்டரில் 2012 வரைக்கும் தான் வருஷம் இருக்குது. அந்த வருஷம் அவங்க கரெக்டாக அந்த காலத்திலே காலண்டர் போட்டவங்க, அந்த காலத்திலே நாகரிகமாக இருந்தவங்க, அவங்களுடைய காலண்டர் 2012 முடிகிறதுனால இந்த உலகம் அழிஞ்சு போயிடும். இப்படி ஒரு காலண்டர் இன்றைக்கும் இருக்கிறது. சீன காலண்டர் 15 மாதங்களை கொண்ட சீன காலண்டர் இருக்கிறது. அப்போ 12 மாதம் 10 மாதம் 304 நாள் வந்து கேவலமான கதைகளை கொண்டது, கிரேக்க தெய்வங்களை போற்றுகின்ற காலண்டர் எல்லாம் நம்ம சுற்றி இருக்குதா? இவ்வளவும் இருக்குது. அப்போ நம்முடைய வரலாறு என்ன? இஸ்லாத்தினுடைய அடிப்படையில் காலண்டர் என்றால் என்ன, மாதம் என்றால் என்ன, அது எந்த அடிப்படையிலே இருக்க வேண்டும்? அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்களா இல்லையா? அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் முதல்ல சொன்னார் அஹமது சாஹிப். இந்த மார்க்கம் பரிபூரணமாக்கப்பட்ட மார்க்கம். பரிபூரணமாக்கப்பட்ட மார்க்கத்தில் ஒரு காலண்டர் சிஸ்டத்துக்கு வழி இருக்குதா இல்லையா? எல்லா விஷயத்திலையும் பரிபூரணம் ஆயிருச்சு இஸ்லாமு. ஆனால் காலண்டர் விஷயத்தில் மட்டும் நீங்கள் கடன் வாங்கிக்கிடுங்க, கிரேக்கர்கள்ட்ட இருந்து கடன் வாங்கிக்கோங்க அல்லது கிறிஸ்தவர்கள்ட்ட இருந்து கடன் வாங்கிக்கோங்க அப்படிங்கிற நிலையில் நம்மளை விட்டுட்டு போயிருக்காங்களா? இல்லை.
அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நம்மை வெள்ளை வெளேர் என்கின்ற மார்க்கத்திலே விட்டு சென்றிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் உங்களை வெள்ளை வெளேர் என்கின்ற மார்க்கத்திலே விட்டு செல்கின்றேன், அதிலே இரவு கூட பகலை போன்றது. இரவு கூட பகலை போன்ற ஒரு மார்க்கத்திலே இருந்து கொண்டு மூன்றாம் நாளிலே பிறையை தேடுகின்ற ஒரு முட்டாள் சமூகமாக இன்றைக்கு நம்மை நாம் காட்டிக் கொண்டிருக்கிறோம். வேற்று மதத்தவரினுடைய கொள்கைகளை தாங்குகின்ற காலண்டர்களை நாம் என்ன செஞ்சிருக்கிறோம், பின்பற்றி கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய காலண்டரை மறந்து விட்டோம், நம்முடைய காலண்டரை புறக்கணித்து விட்டோம். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன அடிப்படையிலே உருவாக்கப்பட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்திலே உருவான அந்த ஹிஜ்ரி காலண்டரை ஓரங்கட்டி வச்சிட்டோம். அப்ப இந்த மற்ற வரலாறுகளை தெரிந்து கொண்டனா நம்முடைய வரலாறை தெரிந்து கொள்ள வேண்டுமா இல்லையா? தெரியுமா? அது தெரியாது. இப்போ இங்கே உட்கார்ந்துருக்கிற மக்கள் மத்தியில் ஜனவரி பிப்ரவரியை சொல்லுங்க அப்படின்னு சொன்னோம்னா கட்ட கட்டன்னு சொல்லிடுவாங்க. ஒரு 40 வயசுக்கு மேற்பட்ட ஆள்கள்கிட்ட சித்திரை வைகாசி ஆணி ஆடியை சொல்லுங்க அப்படின்னு சொன்னோம்னா அதையும் கூட சொல்லிடுவாங்க. இப்போ உள்ள ஆட்களுக்கு தெரியலைன்னா கூட முந்தைய ஆட்களுக்கு என்ன இருக்கும், தெரியும். ஆனால் அரபு மாதங்களை, இஸ்லாமிய மாதங்களை, ஹிஜ்ரி ஆண்டினுடைய மாதங்களை சொல்லுங்கள் என்று சொன்னால் என்ன ஆகும், நாக்கு ததிங்கினத்தம் போடும். சொல்ல வருமா? நான் கட்ட கட்டன்னு சொல்லுவேன், கரெக்டா? யாராவது கை தூக்குங்க பார்ப்போம். இஸ்லாமிய மாதங்களினுடைய பெயர்களை நான் கட்ட கடன்னு சொல்லுவேன். யாராவது ஒருத்தர் கை தூக்குங்க பார்ப்போம். இதுதான் நம்முடைய நிலை, இதுதான் நம்முடைய நிலை. சொந்த வரலாற்றை மறந்த சமுதாயமாக, அடுத்த வரலாற்றை போற்றுகின்ற சமுதாயமாக நாம் இருக்கின்ற நிலை வரைக்கும் என்ன இருக்காது, இந்த இஸ்லாம் என்ன செய்யாது, வெற்றி பெற முடியாது. எல்லாத்துக்கும் தீர்வு சொன்ன மார்க்கம் இஸ்லாம் என்று நாம் நம்பினால் அன்றாட தேவையான காலண்டருக்கும் இந்த மார்க்கத்திலே தீர்வு இருக்கிறது. உலகத்துக்கே வழிகாட்டக்கூடிய ஒப்பற்ற காலண்டர் சிஸ்டம் நம்மிடத்திலே இருக்கிறது. 4 வருடங்களுக்கு ஒரு முறை லீஃப் வருடம் என்று ஒரு நாளை குறைக்க தேவையில்லை. 123 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு நாளை கூட்ட தேவையில்லை. 2000 ஆண்டுகளுக்கு பிறகு Y2K ப்ராப்ளம் என்று ஒரு ப்ராப்ளம் வர வேண்டிய அவசியம் இல்லை. இந்த காலண்டரில் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எதை காலண்டர் என்று நமக்கு கற்றுத்தந்தார்களோ அந்த காலண்டரில் இந்த குறைபாடுகள் எல்லாம் இல்லை. இன்னும் 3000 வருடங்கள் நாம் என்ன செய்ய முடியும், முன்னோக்கி சொல்ல முடியும். 3000 வருடத்துக்கு அப்புறம் என்னுடைய மகன், என்னுடைய பேரன், என்னுடைய பேரனுக்கு பேரன், பேரனுக்கு பேரன் எந்த நாளன்று பெருநாள் கொண்டாட வேண்டும், எந்த நாளன்று அவன் நோன்பு நோக்க வேண்டும், எந்த நாளன்று அவன் ஐயாமுல் ஃபீலை நிறைவேற்ற வேண்டும், எந்த நாளன்று அவன் அறுப்புக்குரிய நாளிலே தன்னுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும், எந்த நாளிலே அவன் தன்னுடைய ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டும், இன்னைக்கு சொல்ல முடியும். முடியுமா? முடியாதா? முடியும். அப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்திலே நாம் என்ன செஞ்சிருக்கோம், இருக்கிறோம். ஆனால் என்ன தெரியாது, அது எப்படி முடியும் அப்படிங்கிற சிந்தனை தான் இருக்குதே தவிர நம்ம இடத்துல என்ன இல்லை, இந்த மார்க்கம் எல்லாத்துக்கும் வழிகாட்டக்கூடிய மார்க்கம் என்று நம்ம இடத்துல இல்லை. இருந்திருந்தா அச்சய பாத்திரத்தை வைத்துக்கொண்டு பிச்சை எடுக்கின்ற மக்களாக நாம் இருக்க மாட்டோம். அச்சய பாத்திரம் என்றால் அது என்னது, ஒரு கான்செப்ட். அது என்னது, அந்த பாத்திரம் இருந்துச்சுன்னா அதில் எடுக்க எடுக்க சோறு வந்துக்கிட்டே இருக்குமா, எடுக்க எடுக்க சோறு வந்துக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட பாத்திரம் ஒன்று நம்மள்ட்ட இருக்கிறது தெரியாமலே ஒருத்தன் ஊடு ஊடா போய் அந்த பாத்திரத்தையே வச்சு பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தான்னா அவனை என்ன சொல்லுவோம், அவனை என்ன சொல்லுவோம், பைத்தியக்காரனாக இருக்கேடா, உன்னிட்ட இருக்கிற பாத்திரத்துல அவ்வளவு சோறு வருமடா, எடுக்க எடுக்க வந்துக்கிட்டே இருக்குமடா, இந்த ஊருக்கே நீ சோறு போடலாமடா, நீ இதை வச்சுக்கிட்டு ஒன்றுமே தெரியாமல் போய் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறான்னு கேட்போமா இல்லையா? அப்படிப்பட்ட நிலைமையில தான் இந்த சமுதாயம் இருக்கிறது. சரிங்களா? அப்போ என்ன இருக்கு, அப்போ அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன அடிப்படையில் மாதங்களின் எண்ணிக்கை 12, நாட்களினுடைய எண்ணிக்கை 29 அல்லது 30 என்கின்ற அடிப்படையில் நம்மால இந்த உலகத்துக்கே ஒரு காலண்டரை வழங்க முடியும். 1952
இந்தியாவினுடைய பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேரு இந்த உலகத்திலே இருக்கின்ற காலண்டர்கள் எல்லாம் எரரான காலண்டர், தவறான காலண்டராக இருக்கிறது. இந்திய நாட்டுக்கென்று ஒரு காலண்டரை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி எல்லா காலண்டரையும் வாங்கி வச்சு பார்க்குறாரு, எல்லாம் எரரா இருக்கு. சந்திர அடிப்படையிலான இஸ்லாமிய நாட்காட்டி தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த நம்முடைய உலமா பெருமக்களிடத்திலே இருந்தும் அதற்கான அந்த கான்செப்டை வாங்குறார். வாங்கி வச்சு பார்க்கும்போது காலண்டர் ரீஃபார்ம் கமிட்டி, அந்த காலண்டர் ரீஃபார்ம் கமிட்டி வாங்கி வச்சு பார்க்குது. பார்த்தா ரொம்ப அற்புதமாக இருக்குது. இதுதான் கரெக்டாக இருக்கு, இதுதான் சரியானதாக இருக்கும் போல இருக்கு, இதை இந்த நாட்டினுடைய காலண்டராக நாம் ஏற்றுக்கொள்ளலாமே என்று அவங்க முஸ்லீம் உலமாக்களை அழைத்து கேட்குறாங்க. அப்போ முஸ்லீம் உலமாக்கள் என்ன செய்கிறாங்க, ஒரு தவறான அவர்களினுடைய அந்த சித்தாந்தத்தை சொன்னதனுடைய அடிப்படையில் அந்த காலண்டர் ரீஃபார்ம் கமிட்டி இதை புறக்கணிக்குது. என்னது, நாளினுடைய துவக்கம் மகரீபு என்று சொன்னதன் காரணமாக இந்த காலண்டர் ரீஃபார்ம் கமிட்டி என்ன செய்யுது, நாலு மகரீபில் ஏதோங்கிறது அறிவியலுக்கே முரணானது, விஞ்ஞானத்துக்கே முரணானது, இதை தூக்கி போடு என்று சொல்லி அன்றைக்கு ஓரங்கட்டப்பட்டது. காரணம் நம்முடைய முன்னோர்களினுடைய அறியாமை. முன்னோர்களுக்கு வேண்டுமென்றால் அறியாமை இருந்திருக்கலாம், ஆனால் விஞ்ஞான யுகத்தில் வாழக்கூடிய நாமும் அப்படி என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது என்பதனுடைய அடிப்படையிலே தான் இந்த ஹிஜ்ரி நாட்காட்டியை நாம் என்ன செஞ்சுருக்கிறோம், பல்வேறு ஆய்வுகளுக்கு மத்தியில் கிட்டத்தட்ட 15, 16, 17 வருடங்களாக என்ன செஞ்சிருக்கோம், பிறைகளின் அகில்லாக்களின் அல்லாஹ் சொல்றானே வானத்திலே வைத்திருக்கின்ற அந்த அகில்லாக்களினுடைய அடிப்படையில் என்ன செஞ்சிருக்காங்க, ஆய்வு செஞ்சு அது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தேதியை அறிவிக்கிறது. வானத்தில் பிற என்ன இல்லை, சும்மா வைக்கல. அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான், இவற்றை நாம் வீணாக படைக்கவில்லை, வீணாக படைக்கவில்லை. அப்ப எதற்காக படைத்திருக்கிறான், நாட்களை காட்டுவதற்காக படைத்திருக்கிறான். என்ன நாளை காட்டுது, ஒவ்வொரு வடிவமும் ஒரு நாளை காட்டுகின்றது. அதனுடைய இறுதி வடிவமாக வளைந்த பேரித்தம் பாலை போல உர்ஜூனுல் கதீம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த வடிவத்தை வைத்திருக்கிறான். அதற்கு அடுத்த நாள் அல்லாஹ்வினுடைய தூதர் சொன்ன என்னது, ஃபைன் கும்ம அலைக்கும், உலகிற்கு பிறை மறைக்கப்பட்ட நாள். அதுக்கு அடுத்த நாள் ஆட்டோமேட்டிக்காக என்னன்றோம், சந்திரன் தனது அடுத்த மாத சுற்றை துவங்கிவிடும். என்றைக்கு அமாவாசையோ பூமி, சந்திரன், சூரியன் மூன்றும் ஒரே நேர்கோட்டுக்கு வருகின்ற அந்த கன்ஜெக்ஷன் என்று சொல்லப்படக்கூடிய புவி மைய சங்கம நாளுக்கு அடுத்த நாள் ஆட்டோமேட்டிக்காவே சந்திரன் தனது அடுத்த மாத சுற்றை துவங்கிவிடும். இதை விட்டுட்டு ஏன் கண்ணுக்கு தெரியல, அதனால என்ன செய்யல, மாதம் ஆரம்பிக்கவில்லை என்று சொல்வது எவ்வளவு பெரிய அறியாமை. என் வீட்டு மொட்டை மாடியில் தெரிஞ்சாதான் நான் என்ன செய்வேன், ஒத்துக்குவேன். நான் அதிகாலையில் எழுந்திருச்சு சூரியனை பார்க்கலன்னா இன்னைக்கு நாள் என்ன செய்யாது, துவங்காது. என் வீட்டு கோழி கூவலன்னா இன்னைக்கு பொழுது விடியாது. என்னுடைய கடிகாரத்திலே இன்னும் மணி ஓடலைன்னு சொன்னால் நாளும் இயங்காது என்று எப்படி சொல்லுவாங்களோ, எப்படி சொல்கிறவங்கள நம்ம என்ன செய்வோம், அப்படி நான் சொன்னேன்னு வைங்க, நீங்கள் என்ன சொல்லுவீங்க, ஏன் பைத்தியக்காரனாக இருக்க அப்படி சொல்ல மாட்டீங்க. அதுபோலத்தான் மாதம் பிறந்துருச்சு. மாதம் என்னமாயிருச்சு, புவி மைய சங்கம நாளுக்கு கன்ஜெக்ஷன் டேக்கு அடுத்த நாள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் யாரும் பார்க்கலனாலும் ஒட்டுமொத்த உலமா சபையும் பார்க்கலனாலும் அது ஆரம்பிச்சிடும். சரிங்களா, ஜம்மியத்து பார்க்கலனாலும் அது ஆரம்பிச்சிடும் தன்னுடைய வேலை. அதுதான் அதனுடைய வேலை. அல்லாஹ் அதற்கிட்ட வேலை என்னது, நாளை அறிவிக்க வேண்டியது. அப்போ என்ன செய்கிறோம், நாம வருடா வருடம் 3ஆம் நாள் பிறையை பார்த்து விட்டு, ஆமாம் போச்சே 2 நோன்பு போச்சே, வானத்தில் பிறையினுடைய வடிவம் இது 3ஆவது பிறையாவது தெரியுது என்று வருடம் சொல்கிறோமா இல்லையா. முதல் பிறை கண்களுக்கு தெரிய இன்றைய காலகட்டத்திலே கண்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை. 2வது பிறை சில சமயங்களிலே தெரிகின்றது. 3வது பிறை தான் நாம் பார்க்கின்ற முதல் வடிவமாக நம் கண்ணுக்கு தெரிகின்றது. சரி, தெரியலை, பார்க்கல, அதை வச்சுக்கிட்டு நாம் அப்படியே முடிவு பண்ணிடலாமா? இல்லை. அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
ஒரு கணக்கீட்டை வைத்திருந்தார்கள். அந்த கணக்கீட்டின் அடிப்படையிலே தான் அவர்கள் கரெக்டாக போய் என்ன செய்வாங்க, இர்திகாஃப் உட்காருவாங்க, கரெக்டாக வெளியே வருவாங்க. இன்னும் 5 நாட்கள் இருக்கின்ற நிலையிலே நாங்கள் ஹஜ்ஜுக்கு புறப்பட்டோம். இந்த மாதத்தில் இன்னும் 5 நாள் இருக்கின்ற நிலையிலே நாங்கள் ஹஜ்ஜுக்கு புறப்பட்டோம். அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது போன்ற ஏராளமான செய்திகள் இருக்கிறது. அப்போ நாம் என்ன செய்கிறோம், இன்றைக்கு 3வது பிறையை பார்த்ததுக்கு அப்புறமும் எங்கள் ஜம்மியத்து சொல்லிருச்சு, எங்கள் உலமா சபை சொல்லிருச்சு, அதனால இது என்னது முதப்பிறை தான், நல்ல வட்ட சைஸில் இருக்குது, வானத்தில் பிறை, புத்த பூர்ணமி கொண்டாடுற நாட்டில் நீங்கள் இருக்கிறீங்க. இதை புத்த பூர்ணமி என்னைக்கு கொண்டாடுவாங்க, பௌர்ணமி அன்னைக்கு கொண்டாடுவாங்க. அதை இங்கே இருக்கிற சபை என்ன சொல்லும், 12வது பிறைன்னு சொல்லும், அல்லது 13வது பிறைன்னு சொல்லும், அல்லது 14 இப்படி எல்லாம் சொல்லக்கூடிய நிலையை நாம் பார்க்கின்றோம். முழுமையாக 100% அதனுடைய லைட்டிங் இருக்கிற நேரத்தில் இது 12வது பிறை அப்படின்னு சொன்னால், அப்படி சொல்கிற ஆளை நம்ம என்ன சொல்லுவோம், இப்போ நான் வர்றேன் உங்களிடத்துல மத்தியானம் நல்ல உச்சி வெயிலில், உச்சியில் என்ன இருக்குது, சூரியன் இருக்குது, சூரியன் இருக்கிற நேரத்தில் நான் வந்து உங்கள்கிட்ட இப்போ தான் காலையில் 8 மணி ஆகுது அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க, என்ன சொல்லுவீங்க, என்னடா பைத்தியக்காரனாக இருக்க, மண்டையை புழக்குது, உச்சி வெயில் மண்டையை புழக்குது, சூரியன் தலைக்கு நேரம் இருக்குது, மணி 8ன்றியே, உனக்கு என்னவாவது இருக்குதா கேட்போமா இல்லையா? அதே போலத்தான் நல்லா என்ன இருக்கு, முழு வடிவத்தில் இருக்குது. அப்போ என்ன செய்கிறோம், அப்போவாவது நம்ம தவற திருத்திக்கிடணுமா இல்லையா? அல்லாஹ் திருத்துவதற்கு பல வாய்ப்புகளை தருகின்றான். முதல் பிறை பார்க்க முடியலையா, 3வது பிறையில் திருத்திக்கலாம். இல்லையா சரி பாதியாக இருக்கும், ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் என்று சொல்லப்படுகின்ற முதல் சரி பாதியாக இருக்கும், தோசையை பாதியாக பிச்சது மாதிரி. அது என்னது 7 அல்லது 8. ஒரு கிராமத்து விவசாயி சொல்லுவான், நீங்கள் கடலுக்கு பக்கத்தில் இருக்கீங்க, ஒரு மீனவன்ட்ட கேளுங்க இது எத்தனாவது பிறைங்கிறத கரெக்டாக சொல்லுவான். எங்கள் பாட்டி எல்லாம் இப்படி தாவணியை தூக்கி போட்டு பார்த்து இது எத்தனாவது பிறைன்னு சொல்லிடும். அப்போ கிராமத்து விவசாயிக்கும் ஒரு மீனவனுக்கும் ஒரு பாமர கிழவிக்கும் தெரிந்த ஒரு விஷயம் கூட படித்த பண்டிதர்களுக்கு தெரியவில்லை என்று சொன்னால், இல்லை நாங்கள் இதை இப்படித்தான் செயல்படுவோம் என்று சொன்னால், அல்லாவின் நாட்காட்டி எந்த தேதியை வேண்டுமானாலும் காட்டட்டும், நாங்கள் சொல்வதுதான் தேதி என்று சொன்னால் அதற்கு என்ன அர்த்தம்? அதற்கு பின்னணியிலே ஒரு யூத சூழ்ச்சி இருக்கிறது, நசாராக்களினுடைய சூழ்ச்சி இருக்கிறது என்பதுதான் நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கு, அறிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. எப்படி இந்த யூத கிறிஸ்தவ சூழ்ச்சிக்கு நம்முடைய உலமாக்கள் ஆட்பட்டார்கள், இத்தனை வருட காலங்களிலே அவர்கள் ஏன் வந்து இப்படி சொல்கிறாங்க, மகரீபுக்கு பிறகு மறைகின்ற பிறை, மகரீபுக்கு பிறகு மறைகின்ற பிறை, அதை போய் பார்த்துட்டு பிறந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அறிவியல் அடிப்படையில் மகரீபுக்கு பிறகு தெரிகின்ற பிறை என்ன பிறை, மறைகின்ற பிறை. இப்போ ஒருத்தர் வேலையிலிருந்து திரும்பி வந்துக்கிட்டு இருக்கிறார், வேலையை முடிச்சுட்டு ஃபேக்ட்ரியிலேருந்து திரும்பி வந்துக்கிட்டு இருக்கிறார், அவரை பார்த்து இப்போ தான் வேலைக்கு போகிறாரு அப்படின்னு சொன்னால் நாம் என்ன சொல்லுவோம், அவர் வேலை முடிச்சு வந்துக்கிட்டு இருக்கிறாரு, இப்போ தான் வேலைக்கு போகிறாருங்கிற. பிறை என்ன செய்து, சூரியனோடு உதித்து அது என்ன செய்து, சூரியனுக்கு சற்றப்ப சில நிமிடங்கள் தாமதமாக உதித்து கிழக்கில் இருந்து உதிச்சு மேற்க மறையுது. மகரீபுக்கு பிறகு மறைகின்ற பிறையை போய் பார்த்துட்டு இன்றைக்கு 4-1 அப்படின்னு சொன்னா அப்ப என்ன அர்த்தம் அதுக்கு? இந்த வழிமுறை யார் கற்றுக் கொடுத்தார்கள்? அல்லாஹ்வா அல்லது அல்லாஹ்வுடைய தூதரா? யார் கற்றுக் கொடுத்தாங்க இந்த வழிமுறையை? இந்த வழிமுறை என்பது யார் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், இந்த உலகத்திலே அல்லாஹ்வோ அல்லாஹ்வுடைய தூதரோ அதற்கு அடுத்து வந்த மிகச்சிறந்த சமுதாயம் என்று சொன்ன அந்த சமுதாயமோ அவர்களிடத்திலே இந்த வழிமுறையில், எந்த வழிமுறை? மகரீபுக்கு பிறகு மறைகின்ற பிறையை போய் பார்த்துவிட்டு மேற்கு திசையிலே பார்த்துவிட்டு இதுதான் முதல் பிறை என்று நாளை ஆரம்பிக்கின்ற வழக்கம் யாருடைய வழக்கம் இல்லை? நம்முடைய வழக்கம் இல்லை. இதற்கு எங்கேயாவது குர்ஆன்லயோ ஹதீஸ்லயோ சஹாபாக்களினுடைய நடைமுறையிலேயோ எங்கேயாவது ஆதாரம் இருக்குதா அப்படின்னு பார்த்தா எங்கேயுமே ஆதாரம் இல்லை. ஆனால் ஒரே ஒரு இடத்துல இருக்குது. எங்கே இருக்குது? பைபிளினுடைய
ஆதி ஆகமத்திலே இருக்கிறது. பைபிளினுடைய ஆதி ஆகமத்திலே இருக்கிறது. பாருங்க, தேவன் வெளிச்சத்திற்கு பகல் என்று பெயரிட்டார், இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார், சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி முதல் நாள் ஆயிற்று என்று பைபிளின் ஆதி ஆகமத்திலே யூதர்கள் வழிமுறையாக அதை பின்பற்றி கிறிஸ்தவர்களும் அந்த வழிமுறையை கைப்பற்றி என்ன செய்யறாங்க? நாளினுடைய துவக்கம் எப்ப ஆரம்பிக்குது? மாலையில இருந்து ஆரம்பிக்குது என்று சொல்லி என்ன செய்யறாங்க? சொல்லி கொண்டிருக்கிறார். அப்ப இதுல குர்ஆன்லயோ ஹதீஸ்லயோ எந்த ஆதாரமும் இல்லாமல் மக்ரீபுக்கு பின்னாலே நாள் துவங்குகிறது என்பது யாருடைய வழக்கமாக இருக்கிறது? பாருங்க, www chappak.org என்று சொல்லப்படக்கூடிய இந்த இதில் போய் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா யூத நாட்காட்டியின் தேதி எப்படி ஆரம்பிக்குமா? கடவுள் காலத்தை உருவாக்கிய போது அவர் முதலில் இரவை படைத்தார், பின்னர் பகலை உருவாக்கினார். எனவே ஒரு யூத காலண்டரின் தேதி இரவில் இருந்து தொடங்குகிறது. மதசார்பற்ற நாட்காட்டியில், அதாவது இப்ப நாம பின்பற்றிக்கிட்டு இருக்கிற இந்த கிரிகோரியன் நாட்காட்டியில ஒரு நாள் என்பது எப்ப துவங்குதான்? நள்ளிரவில் துவங்கி நள்ளிரவில் முடிவடைகிறது. சொல்றமா இல்லையா? கிறிஸ்துவ நாட்காட்டி கிரிகோரியன் நாட்காட்டியின்படி நள்ளிரவுல தானே துவங்குது. நள்ளிரவுல தானே கையை குலுக்கி ஹாப்பி நியூ இயருங்கிறான். நல்லா குடிச்சுப்புட்டு ரோட்டில் போறவனையெல்லாம் மறிச்சு என்ன செய்யறான்? ஹாப்பி நியூ இயர், நாலு நடு இரவுல துவங்குது அப்படின்னு சொல்றானா இல்லையா? அந்த வழக்கம் யார்கிட்ட இருக்குது? கிறிஸ்தவர்கள்ட்ட இருக்குது. இருப்பினும் யூதர்களின் ஒரு நாள் என்பது பொழுது சாய்ந்ததிலே இருந்து துவங்கி அடுத்த நாள் பொழுது சாயும் வரை ஆகும். சப்பத் எனும் அவர்களின் புனித நாள் சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை இரவிலிருந்து தொடங்குகிறது. பார்க்குறீங்க. இந்த உங்களுக்கு சந்தேகமாக இருந்துச்சுன்னா இந்த இதில் போய் பார்த்துக்கலாம் நீங்கள். அப்போ நாளை மக்ரீபிலே துவங்குவது என்பது இஸ்லாமிய வரலாற்றிலே திருமறை குர்ஆனிலோ அல்லாஹ்வினுடைய தூதருடைய ஹதீஸ்களிலோ சஹாபா பெருமக்களினுடைய நடைமுறைகளிலோ நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. நாலு மக்ரீபில் இருந்து தான் துவங்குது அப்படிங்கிறதுக்கு எந்த எவிடன்ஸும் தர முடியாது. யாரும் என்ன செய்ய முடியாது? அதை நிரூபிக்க முடியாது. அப்போ இங்கே பாருங்க, பைபிளின் ஆதியாகமம் சொல்கின்ற அடிப்படையில் சாயங்காலம் விடியற்காலமாகி முதல் நாள் ஆயிற்று அப்படிங்கிறாங்க. இது என்னது? திருமறை குர்ஆனுக்கு நேர் முரணானது. திருமறை குர்ஆனுக்கு நேர் முரணானது. அந்த வசனம் என்ன? அந்த திருமறை குர்ஆனினுடைய அடிப்படையில் நாள் என்பது எப்ப துவங்குது? ஃபஜ்ரில் இருந்து துவங்குகின்றது. நாள் என்பது ஃபஜ்ரில் இருந்து துவங்குகிறது. இதற்கு நாளினுடைய ஆரம்பம்ங்கிற தலைப்பில் விளக்கமா உங்களுக்கு என்ன செய்யப்படும்? குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் நாளின் துவக்கம் ஃபஜ்ர் தான் என்பது அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி தந்த நடைமுறை என்பதை உங்களுக்கு என்ன செய்வாங்க? அந்த தலைப்பின் கீழே விளக்குவாங்க. இப்ப இது எங்க இருந்து வந்துச்சு அப்படிங்கிறது தான் இதுல யூத நசாராக்களினுடைய சூழ்ச்சிகள் என்ன, அதுதான் நமக்கு தேவையான முக்கியமான விஷயம். அடுத்தது என்னது? இந்த யாராவது பிற பார்த்தாச்சா பிற பார்த்து ஜம்மியத்தில் சொல்லுங்க, ஜம்மியத்தில் உலமாவில் சொல்லுங்க என்று சொல்கின்ற வளமுறை நடைமுறை எந்த ஹதீஸ்லையாவது நீங்க பார்த்தீங்களா? எந்த ஹதீஸ்களிலாவது பிறையை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹிலால் கமிட்டி அமைத்து எங்கள்கிட்ட சொல்லுங்க, நாங்க தான் என்ன செய்வோம்? மக்களுக்கு அறிவிப்போம் அப்படின்னு சொன்னாங்களா? அந்த வழிமுறை இருந்ததா? அப்படி ஏதாவது ஒரு செய்தி இருக்கிறதா? எந்த செய்தியும் இல்லை. இது எங்க இருந்து வந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தோம்னா ரோஸ் சோடாஸ் அவங்களுடைய என்னது தலை மாதத்தினுடைய துவக்கம், யூதர்களுடைய மாத பிறப்பானது தலைப்பிறை சந்திரன் முதல் வளர்ப்பிறை ஜெருசலேமில் பார்க்கப்படுவதிலிருந்து துவங்குகிறது. தலைப்பிறை தென்பட்டவுடன் இஸ்ரேலின் அறிஞர் பேரவை, அதாவது யூத ரப்பிகளினுடைய சுப்ரீம் கோர்ட், அந்த யூத ரப்பிகளாலே சட்டங்களை மக்களுக்கு அமுல்படுத்த சொல்கின்ற நம்மளுடைய ஜம்மியத்தில் உலமா மாதிரி அந்த சுப்ரீம் கோர்ட்டு கிட்ட போய் சொல்லணும். சொன்னா தகவல் அளிக்கப்பட்டு யூதர்களின் மாத பிறப்பு ரோஸ் சோடாஸ் முறையாக அறிவிக்கப்படும். தலைப்பிறையை பார்த்த பின்னர் அதற்கு அடுத்த நாளே திருவிழா தினமாகும். அன்றைய நாளில் கட்டியங்கூறி கனிமொழி உரைத்தலும் வழி அனுப்புவதும் அறுத்துப்படுவது நிகழும். இது ஹீப்ரூ ஃபார் கிறிஸ்டியன்ஸ்.com என்கின்ற .comமிலே அவர்களினுடைய யூதர்களினுடைய வழிமுறையை சொல்லுகின்ற ஒரு .com, அந்த .comமில் இருந்து இருக்குது. சரிங்களா? பாருங்க, அடுத்து பாருங்க, விக்கிபீடியா ORGல போய் பார்த்தீங்கன்னா
சப்பத் வெள்ளிக்கிழமை மாலை சூரியன் மறையும் முன் ஒரு சில நிமிடங்களிலே இருந்து அனுசரிக்கப்படுகின்றது. அதாவது சனிக்கிழமை இரவு வானில் 3 நட்சத்திரங்கள் தோன்றும் வரையுள்ள நேரமாகும். இது எல்லா வழிமுறையும் எங்கே இருந்து இந்த மார்க்கத்துக்குள்ளே புகுந்தது என்பதை நாம் என்ன செஞ்சிடலாம், ஈஸியாக விளங்கிக்கலாம், எளிதிலே விளங்கிக்கலாம். இல்லை இது நபிகள் நாயகத்துடைய வழிமுறையில் இருக்குது, இல்லை இது அல்லாஹ்வினுடைய வசனங்களின் அடிப்படையில் இருக்குது அப்படின்ட்டு யாராவது சொன்னால் அதற்குரிய ஆதாரங்களை அவங்க தான் என்ன செய்யணும், தரணும். நாம் இதை என்ன செஞ்சிட்டோம், யூதர்களுடைய வழிமுறைன்னு காட்டிட்டோம் உங்களுக்கு. இப்போ யூதர்களுடைய வழிமுறை என்று சொன்னால் நாம் என்ன செய்யணும், அதை புறக்கணிக்க வேண்டும். அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், என்ன சொல்றாங்க, யூத நசாராக்களுக்கு மாறு செய்யுங்கள். என்ன விஷயத்தில், எல்லா விஷயத்திலையும் யூத நசாராக்களுக்கு மாறு செய்யுங்கள். பாங்கு சொல்கிற விஷயம் வருது, யூதர்கள் மாதிரி நம்ம சொல்லுவோம், இல்லை யூத நசாராக்களுக்கு மாறு செய்யுங்க, கொம்புல அடிக்கிறதோ நெருப்பை பற்ற வைக்கிறதோ தேவையில்லை, நீங்கள் யூத நசாராக்களுக்கு மாறு செய்யுங்கள், பாங்கு அல்லாஹு அக்பர் என்று சொல்லுங்கள். முஹர்ரம் 10 கொண்டாடப்படுகின்றது. முஹர்ரம் 10 கொண்டாடப்படுகின்ற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யூதர்களுக்கு மாறு செய்யுங்கள். நாம் என்ன செய்வோம், அடுத்து 9, 10 அடுத்து என்னது, மீசையை கத்தரித்து தாடியை விட்டு விடுங்கள், யூத நசாராக்களுக்கு மாறு செய்யுங்கள். மாறு செய்கிறோமா? ஆனால் அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு காலம் வரும். என்ன காலம்? ஜானுக்கு ஜான் முளத்துக்கு முளம் அவர்களை நீங்கள் பின்பற்றுவீர்கள். அவர்களிலே ஒருவன் உடும்பு பொந்துக்குள்ளே நுழைந்தாலும் உங்களும் நுழைத்துக் கொள்வீர்கள். யார் ரசூலுல்லாஹ், யாரை சொல்கின்றீர்கள், யூத நசாராக்களையா அப்படின்னு கேட்கும்போது என்ன செய்கிறாங்க, ஆமாம் அவர்களை இல்லாமல் வேற யாரை சொல்கிறேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அந்த காலகட்டத்திலே இன்றைக்கு நாம் இருக்கிறோமோ என்கின்ற ஒரு நிலை வந்திருக்கிறது. ஆனால் இந்த நிலை என்றைக்கு இல்லை, அன்றைக்கு இல்லை. என்றைக்கு அஹ்லுல் சுன்னத் வல் ஜமாத் என்று சொல்லப்படுகின்ற அந்த நிலையிலே இல்லை. இதை பாருங்கள், அன்றைய சுன்னத் வல் ஜமாத்தினுடைய அறிஞர்கள் ஷியாக்களின் கொள்கைகளை கடுமையாக எதிர்த்தார்கள். இந்த மார்க்கத்துக்குள்ளே புதிதான விஷயங்களை கொண்டு வந்து நுழைத்ததிலே ஷியாக்களினுடைய பங்கு எவ்வளவு என்பது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். சரிங்களா? இந்த மார்க்கத்திலே இருக்கின்ற தருகா, தகடு, தட்டு, தாயத்து, மௌலது, மண்ணாங்கட்டி எல்லாம் உள்ளக்கு வந்ததுக்கு காரணம் யாரு? ஷியாக்களினுடைய சூழ்ச்சிகள். அவர்கள் இந்த மார்க்கத்திலே சில செயல்களை அழகாக்கி உள்ளே அனுப்பி வைத்தார்கள். அது இன்றைக்கு மார்க்க அந்தஸ்து பெற்று அல்லாஹ்வினுடைய தூதருடைய சுன்னத்துகள் எல்லாம் என்ன ஆயிடுச்சு, பிதுஅத்துகளாகி பிதுஅத்துகள் எல்லாம் சுன்னத்துகள் என்கின்ற நிலைக்கு வந்ததற்கு காரணம் யாரு? யூத நசாராக்களினுடைய சூழ்ச்சி. அந்த சூழ்ச்சியின் அடிப்படையிலே தான் என்ன செய்கிறாங்க, அன்றைய சுன்னத் வல் ஜமாத் அறிஞர்கள் ஷியாக்களின் கொள்கையை கடுமையாக எதிர்த்தார்கள். இவ்வாறு பிறந்த பிறையை பார்த்துவிட்டு சுன்னத் வல் ஜமாத் அறிஞர்கள் அமல் செய்வதில்லை என்று அன்றைய காலத்து ஷியாக்கள் லா தசுமு, இன்றைக்கு எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு பேசுகிறோமே இந்த ஹதீஸை வச்சுக்கிட்டு தான் அன்றைக்கு என்ன செய்கிறாங்க, இந்த ஹதீஸை பின்பற்றுறதில்ல. யார் பின்பற்றுறதில்ல? அஹ்லுல் சுன்னத் வல் ஜமாத் பின்பற்றுறதில்ல என்று சொல்லி யார் சொல்றா? ஷியாக்கள் குற்றம் சாட்டுகளாக நாம் என்ன செய்கிறோம், இந்த செய்திகளை பார்க்கிறோம். அதை ஆதாரமாக காட்டியே சுன்னத் வல் ஜமாத் அறிஞர்களுக்கு எதிராக வாதிட்டனர். ஒரு நாளை ஜவ்வால் என்னும் நண்பகலிலே இருந்து கணக்கிடுவதா அல்லது அதன் பின்னர் கணக்கிடுவதா என்ற ஒரு பிரச்சனையை சுன்னத் வல் ஜமாத் அறிஞர்களுக்கு எதிராக கிளப்பினர். இன்று மக்களிடையே புரையோடி போய்விட்ட மகரீபுக்கு பின்னர் தான் நாளை துவங்க வேண்டும் என்கின்ற இந்த யூதர்களின் வழிமுறையை ஷியாக்கள் நடைமுறைக்கு கொண்டு வர எடுத்த முயற்சிகளை அன்றைய ஷியா எதிர்ப்பு சுன்னத் வல் ஜமாத் அறிஞர்களின் இஜ்மா ஆலோசனை முடிவின்படி நிராகரிக்கப்பட்டது. இந்த சம்பவத்தை எதில் பாருது, ஃபத்துல் பாரியில 1807 செய்தியிலே நீங்க என்ன செய்யலாம், பார்க்கலாம். அப்போ மகரீபிலே நாளை துவங்குவது என்கின்ற இந்த அடிப்படை தான் இஸ்லாமிய காலண்டரினுடைய அடிப்படையை தகர்க்கின்ற விஷயமாக இருந்துக்கிறது. இது எப்போ இருந்துச்சு? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்திலே ஒரு பிரச்சனை வருகின்றது. என்ன பிரச்சனை? அபு மூசா அல் அஸ்கரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்கிறாங்க,
ஒரு பிரதேசத்தினுடைய கவர்னராக இருக்கிறார். அவங்க ஒரு லெட்ரு எழுதுகிறாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு ஒரு லெட்ரு எழுதுகிறாங்க. இங்கே நாட்களை, அதாவது மாதங்களை, ஆண்டுகளின் எண்ணிக்கையில் குறிப்பிடாமல் இருக்கிறது நம்முடைய அரசாங்கத்தில் பல குழப்பங்களுக்கு வழிவகுக்கிறது அப்படின்னு ஒரு கடிதம் எழுதுகிறாங்க. ஏன் அந்த கடிதத்தை எழுதுகிறாங்கன்னா, அன்றைக்கு வரைக்கும் உலகத்தில் என்ன இல்லை, எண்ணிக்கையில் இன்னைக்கு குறிப்பிடுறோமே அப்படி ஆண்டுகளை குறிப்பிடுற வழக்கம் இல்லை. எப்படி குறிப்பிடுவாங்க, பின்ன எப்படி குறிப்பிடுவாங்க, யானை ஆண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. யானை ஆண்டுண்டா என்ன ஆண்டு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த ஆண்டு. அந்த ஆண்டில் தான் அப்ரஹாம் மன்னன் படையெடுத்து வர்றான் காபத்துல்லாவை இடிக்கிறதுக்கு, அபாஃபில் பிறவைகளை கொண்டு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா காப்பாற்றுறான். அந்த ஆண்டு யானை ஆண்டு. ஹதீஸ்களிலே நீங்கள் பார்க்கலாம், என்ன பார்க்கலாம், ஹுதைபியா ஆண்டிலே நாங்கள் ஒரு ஒட்டகத்திலே இத்தனை பேர் சேர்ந்தோம், பங்கு சேர்ந்தோம் அப்படிங்கிற செய்தியை பார்க்கலாம். மக்கா வெற்றி ஆண்டிலே இன்ன சம்பவம் நிகழ்ந்தது அப்படின்னு பார்க்கலாம். அப்போ ஹிஜ்ரி எல்லாம் எப்போ உருவாச்சு, அதுக்கப்புறம் உருவானதுனால அது வரைக்கும் உலகத்தில் இருக்கிற நடைமுறை என்னன்னு சொன்னால், எண்ணிக்கையின் அடிப்படையில் ஆண்டுகளை குறிக்கிறது இல்லை, பேரின் அடிப்படையில் அந்த காலகட்டத்தில் நடந்த சம்பவங்களின் அடிப்படையில் நாட்கள் அந்த ஆண்டை குறிப்பாங்க. எங்கள் பாட்டி கூட சொல்லுவாங்க, எங்கள் அண்ணன் எப்பம்மா பிறந்தான் அப்படின்னா, வெள்ளம் வந்துச்சுல அந்த ஆண்டு பிறந்தான், காந்தி வந்தார்ல, காந்தி பிறந்தார்ல அந்த வருஷம், காந்தி இறந்தார்ல அந்த வருஷம், காமராஜர் வந்தார்ல அந்த வருஷம் அப்படின்னு சொல்லுவாங்களே ஒழிய, ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்னாலே கிராமங்களிலே இந்த நிலை என்றால், அன்றைக்கு நாம் ஐயாமுல் ஜாஹிலியா என்று சொல்லப்படக்கூடிய அந்த காலகட்டத்தில் நாம் என்ன செய்ய வேண்டியதில்லை, சிந்திக்க வேண்டியதில்லை. அதற்கு பிறகு என்ன செய்கிறாங்க, இப்படி ஒரு கடிதம் வருது. வந்த உடனே இஸ்லாமிய அரசு பறந்து விருந்துருச்சு. அபு மூசா அல் ஹஸரி சொல்கிறாங்க, இஸ்லாமிய அரசு பறந்து விரிஞ்சிருச்சு. நீங்கள் உத்தரவுகளை போடுறீங்க, கலீபாவாகிய நீங்கள் உத்தரவுகளை போடுறீங்க. உத்தரவில் மாதம் இருக்குது, தேதி இருக்குது, ஆனால் வருஷம் இல்லை. எங்களுக்கு தாமதமாக கிடைக்கும் போது இது எந்த ஆண்டினுடைய உத்தரவு, எந்த ஆண்டினுடைய உத்தரவு என்கின்ற கேள்வி எழுகிறது. அதனால் நாம் ஒரு முடிவெடுத்தாகணும் என்று சொல்லி, அப்போ இது சம்பந்தமாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ஆமாம் நிறைய பிரச்சனை வருது, கொடுக்கல் வாங்கல கூட என்ன இருக்கு, ரஜபு மாதம் தர்றேன் அப்படின்னு சொல்கிறவன் எந்த ரஜபுன்னு நான் சொல்லலைல, ரஜபு மாதம் தர்றேன்னு சொன்னேன், இப்படி அந்த பிரச்சனைகள் எல்லாம் வருது, ஆகையினாலே இதற்கு ஒரு முடிவெடுக்க வேண்டும் என்று சொல்லி மஷூராவை கூட்டுறாங்க. மஷூராவை கூட்டி என்ன செய்கிறாங்க, இப்படி எல்லாம் பிரச்சனை இருக்குது, நாம் என்ன செய்யணும், உடனடியாக ஒரு ஆண்டுகளை எண்ணிக்கையின் அடிப்படையில் துவங்க வேண்டும் என்று சொல்லி என்ன செய்கிறாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்திலே ஒட்டுமொத்த சஹாபாக்களையும் கூப்பிட்டு ஒரு ஆலோசனை மஷூரா நடந்த உடனேயே துவங்கலாம் அப்படின்ட்டு எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க. துவங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்ட உடனேயே எங்கேருந்து துவங்குறது, ஒரு சாரார் சொல்கிறாங்க சஹாபாக்கள்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த ஆண்டிலிருந்து துவங்குவோம், இங்கே யானை ஆண்டிலிருந்து நம்ம ஒன்றை துவங்குவோம். இன்னொரு சாரார் சொல்கிறாங்க, வஹி வந்துச்சே அது முக்கியமான விஷயம் இல்லையா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு வஹி வந்ததுக்கு அப்புறம் தானே நபி, அதனால் நம்ம வஹி வந்த நாளில் இருந்து துவங்குவோம் அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க. ஆனால் ஒட்டுமொத்த சஹாபாக்களும் என்ன சொல்கிறாங்க, இல்லை, ஹிஜ்ரத் என்கின்ற அந்த புலப்பெயர்வு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களும் கொண்ட கொள்கைக்காக சொந்த மண்ணை விட்டு, மனைவி மக்களை விட்டு, சொத்து பத்துக்களை எல்லாம் விட்டு கொண்ட கொள்கைக்காக ஒரு கூட்டம் ஹிஜ்ரத் செஞ்சதே, அந்த நாளில் இருந்து நாம் என்ன செய்வோம், ஹிஜ்ரத்தை துவக்குவோம் என்று சொல்லி அழகான முறையிலே ஆலோசனை செய்து, யாரு, சும்மா சாதாரண ஆட்கள் உட்கார்ந்து ஆலோசனை செய்யல, ஒட்டுமொத்த சஹாபாக்களும் உட்கார்ந்து எதனுடைய அடிப்படையில், அல்லாஹ்வினுடைய வசனத்தின் அடிப்படையில், யௌம ஹலக்க ஸமாவாத்தி வல் அர்ள் சொல்றானே, இன்ன இத்தத்த ஷுஹூரி இந்தல்லாஹ், அந்த அடிப்படையில் அல்லாஹ்வினுடைய தூதர் சொன்னார்களே, மாதம் என்பது 29 அல்லது 30, அந்த அடிப்படையில் துவங்குகின்றார்கள். அந்த துவங்கிய அந்த ஹிஜ்ரத் துவங்கிய அதை சைபரா போட்டு அந்த 1வது ஆண்டாக துவங்குறாங்க, ஹிஜ்ரத் 1 அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? அப்போ இவ்வளவு ஹிஜ்ரத் என்கின்ற அந்த வார்த்தைக்கு பின்னாலே இருக்கிற வழியோ வரலாறோ ஒட்டுமொத்த சஹாபாக்களினுடைய அந்த சிந்தனையோ தெரியாமல் நம்ம என்ன செய்கிறோம், ஹிஜ்ரி காலன்று அது என்னப்பா அது ஒரு மேட்ரா என்று சொல்லக்கூடிய லெவலில் தான் இன்றைக்கு நாம் இருக்கின்றோம்.
ஆனால் இது 1924 வரை இந்த உலகத்திலே கடைபிடிக்கப்பட்டது. கிலாபத் வீழ்த்தப்படும் போது சேர்ந்து இந்த ஹிஜ்ரி காலண்டரும் வீழ்த்தப்பட்டது. அத்தாவு துர்க் என்கின்ற அயோக்கியனால், அந்த மேலை நாடுகளினுடைய அந்த விசுவாசியால் கிலாபத் வீழ்த்தப்பட்டதோடு சேர்த்து என்ன செய்யப்பட்டுச்சு, இந்த காலண்டரும் வீழ்த்தப்பட்டது. நீங்க வரலாறு எடுத்துக்கோங்க, எங்கேயாவது அது 3ஆ 4ஆன்னு தெரியல, அது பிறை 4ஆ 5ஆன்னு தெரியல அப்படின்னு வரலாறு எங்கேயாவது எழுதப்பட்டிருக்கு பார்த்துருக்கீங்களா? அப்ப இந்த குழப்பமெல்லாம் எப்போ வந்திருக்குது? 1924க்கு பிறகுதான் இந்த குழப்பங்கள் வந்திருக்கிறது. இன்றைக்கு உலகத்திலே ஒரு தேதியை சொல்லி இந்த ஊரிலே ஒரு மாநாட்டை, உலகளாவிய இஸ்லாமிய மாநாட்டை துவங்க முடியுமான்னா முடியாத சூழல் இருக்கிறது. ஏன் இருக்கிறது? இப்ப ரஜப் இன்னைக்கு எத்தனை? 11வது பிறை. இந்த 11வது பிறையில இந்த பாலமுனையில் ஒரு மாநாட்டை, உலகளாவிய இஸ்லாமிய மாநாட்டை கூட்டுறோம், நீ எல்லாம் ரஜப் 11க்கு வந்துருங்க அல்லது முஹர்ரம் 8க்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடிதத்தை எழுதுறோன்னு வைங்க. கரெக்டாக அந்த நாளுக்கு வந்துருவாங்களா உலகத்தில் இருக்கிற இஸ்லாமிய அறிஞர்கள் எல்லாம்? என்ன குழப்பம் வரும்? எந்த ரஜபு 11, எந்த முஹர்ரம் 8, சவுதி முஹர்ரம் 8ஆ அல்லது சிலோன் முஹர்ரம் 8ஆ? வருமா வராதா? நிச்சயமாக வரும். இப்படிப்பட்ட நிலை இந்த உலகத்தில் யாருக்காவது இருக்குதா? ஒரே நாளைக்கு 3 கிழமைகள் இந்த உலகத்திலே யாருக்காவது இருக்குதா? ஜனவரி 1 உலகத்திலே இருக்கின்ற மக்கள் அத்துணை பேரும் வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொன்னா வெள்ளிக்கிழமை அடைஞ்சிடறாங்களா இல்லையா? உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்த மக்களும் ஜனவரி 1 வெள்ளிக்கிழமை என்று சொன்னால், இங்கே உள்ளவனுக்கும் ஜனவரி 1 வெள்ளிக்கிழமை தான். அமெரிக்காவில் உள்ளவனுக்கு 12 மணி நேரம் வித்தியாசமாக இருந்தாலும் அவனுக்கு என்னது, ஜனவரி 1 வெள்ளிக்கிழமை தான். யாராவது ஜனவரி 1 வியாழக்கிழமை, ஜனவரி 1 வெள்ளிக்கிழமை, ஜனவரி 1 சனிக்கிழமை என்கின்ற நிலை இந்த உலகத்தில் வந்திருக்கிறதா? வரல. அதே போல ஜனவரி டிசம்பர் 25 அல்லது 26 கிறிஸ்துவ மக்கள் கொண்டாடுகின்ற அந்த இது 3 நாளைக்கு வந்திருக்குதா? உலகத்தில் வெள்ளிக்கிழமை சரி, சனிக்கிழமை கிறிஸ்துமஸ், வெள்ளிக்கிழமையும் கிறிஸ்துமஸ், வியாழக்கிழமையும் கிறிஸ்துமஸ் அப்படின்னு வந்திருக்கா? இல்லை. ஆனால் பெருநாள் மட்டும்தான் இந்த உலகத்திலேயே 3 நாட்கள் வருகின்றது. அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்கின்றான், சூரியனும் சந்திரனும் கணக்கின்படியே இருக்கின்றன. இங்கே 29 நாள் சுத்துற சந்திரன் சவுதியில் போய் 30 நாள் சுத்துமா? இங்கே 29 நாள் சுத்துற சந்திரன் சவுதியில் 30 நாள் சுத்துமா? அப்படி சுத்துனா அல்லாஹ் கணக்கின்படியே இருக்குதுங்கிறானே, அந்த வசனம் பொய்யா? வெள்ளிக்கிழமை ஜும்மாவை உலகத்திலே இருக்கின்ற அத்துணை முஸ்லிம்களும் ஒரே தேதியிலே அடைகின்றார்கள். அந்த வெள்ளிக்கிழமை பெருநாள் வந்தால் உலகத்திலே இருக்கின்ற முஸ்லிம்கள் 3 நாட்களிலே அடைகின்றார்கள். ஏன் இந்த நிலை? இஸ்லாம் எல்லாத்துக்கும் தீர்வு சொல்ற மார்க்கம், விஞ்ஞானத்துக்கு விளக்கம் சொல்ற மார்க்கம், அறிவுபூர்வமான மார்க்கம், எதையும் நிரூபிக்கப்பட்ட விஞ்ஞானம் எதுவும் இஸ்லாத்துக்கு முரணாக இருந்ததில்லை என்று மார்தட்டுகின்றோமே. இந்த கேள்விக்கு விடை என்ன? இந்த கேள்விக்கு விடை இருக்கிறதா இல்லையா இஸ்லாத்தில்? இதை சொல்லும் போது என்ன சொல்றாங்க? ஒற்றுமையை குலைக்க வந்து விட்டார்கள், ஒற்றுமையை குலைக்க வந்து விட்டார்கள் என்று சொல்றாங்க. சரி, ஒற்றுமையா இருக்கிறதுக்கு வழி இருக்குதுன்னா அது என்ன வழி? ஒவ்வொரு நாட்டுக்கு மத்தியிலையும் ஒரு மாவட்டத்துக்கு ஒரு பிறை அப்படின்னு சொன்னா ஒற்றுமை வருமா? அல்லது தேசிய பிறை அப்படின்னு சொல்றாங்களே, அதுல ஒற்றுமை வருமா? தேசியம்னா என்னங்க? தேசியம் யார் வகுத்தது? அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதருமா? 1947க்கு முன்னால் வங்காள தேசத்திலே பிறந்த ஒருவனுக்கு இந்திய தேசியம் போதிக்கப்பட்டது. அதே நபருக்கு இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு பாகிஸ்தான் தேசியம் போதிக்கப்பட்டது.
அதே மனிதனுக்கு 1964க்கு பிறகு என்ன தேசியம்? வங்கதேச தேசியம் போதிக்கப்படுகின்றது. அப்ப தேசியம் என்பது என்ன இல்லை, அல்லாஹ்வோ அல்லாஹ்வுடைய தூதரோ வகுத்த கொள்கை இல்லை. இஸ்லாம் என்னது? உலகளாவிய மார்க்கம், உலகளாவிய மக்கள், உலகளாவிய விஷயங்களை பேசுகின்ற ஒரு மார்க்கத்தில் தேசியத்துக்கெல்லாம் வேலையே கிடையாது. அப்ப தேசிய பிறை என்பது இப்போ இந்தியா ஒரு 3 நாடாக போயிருச்சுன்னு வைங்க, 4 நாடாக மறுபடியும் பிரிஞ்சிருச்சுன்னு வைங்க, இந்த இலங்கையிலேயே ஒரு ரெண்டு நாடாக பிரியுதுன்னு வைங்க, என்ன ஆகும்? தேசியம் இருக்குமா? இப்போ தேசிய பிறைங்கிறது சரியா வருமா? அப்போ மாவட்ட பிறையோ மண்டல பிறையோ தத்தம் பகுதி பிறையோ தமிழக பிறையோ அல்லது தேசிய பிறையோ தீர்வு அல்ல. இந்த உலகத்திலே ஒரே ஒரு சந்திரன் தான் இருக்கிறது. அது ஒரே ஒரு நாளைத்தான் காட்டுகின்றது. அல்லாஹ்வினுடைய வசனத்தின் அடிப்படையில் அது ஒரு நாளைத்தான் காட்டுகின்றது. 2 நாளை காட்டல, 3 நாளை காட்டல, ஒரு நாளைத்தான் காட்டுகின்றது. அப்ப அந்த ஒரு நாளிலே உலக மக்கள் நோன்பை துவங்கி பெருநாளை கொண்டாட முடியும் என்று சொன்னால் அது ஒற்றுமையை ஏற்படுத்துமா? மாவட்ட பிற, மண்டல பிற, தேசிய பிற, தத்தம்பகுதி பிற, இது ஒற்றுமையை ஏற்படுத்துமா? எது ஒற்றுமையின் பக்கம் வர்றதுக்கு வழி? மக்களை ஒன்றுபடுத்துவதற்கான வழி எது? அப்ப என்ன இருக்கு? இது ஒரு வழிதான் இருக்கு. ஓர் இறை, ஓர் மறை, ஓர் பிறை. இதுல வேண்டாம், வியாழன் கிரகத்தில் வேண்டாம் 4 நிலா இருக்கலாம். இங்க ஒரு நிலா இருக்கும் போதே நமக்கு இவ்வளவு பிரச்சனையா இருக்குது. 4 நிலா இருந்தா என்ன ஆகும்? அங்கே 4 சந்திரனா என்ன? அப்ப என்ன? அப்ப இங்க ஒரு பிறைக்கே இவ்வளவு பிரச்சனையாக இருக்கிறது. அப்போ தந்தை ஒரு நாள் பெருநாள், மகன் ஒரு நாள் பெருநாள், குடும்பத்தில் இன்னொரு நாள் பெருநாள். இப்போ உலகம் சுருங்கி விட்டது. ஒற்றை கையடக்க தொலைபேசி இந்த உலகத்தை சுருக்கி உங்கள் கைகளிலே வழங்கி விட்டது. அன்றைக்கு இருந்தது மாதிரி இன்றைக்கு யாரும் பேசுறதில்ல. அன்றைக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது போல என்ன இன்றைக்கு நோன்பு திறக்கிறோமா? எப்படி நோன்பு திறக்கிறோம்? அல்லாஹ்வினுடைய தூதர் சொன்னபடி நோன்பு திறக்கிறோமா? இரவு முன்னோக்கி வருவதை கண்டால் நீங்கள் நோன்பை நிறைவு செய்யுங்கள். நாங்கள் யாராவது இன்னைக்கு வெளியில் ஆள் அனுப்பிச்சு இரவு முன்னோக்கி வருதான்னு பார்த்து அதன் அடிப்படையில் இதே வார்த்தை தான் இந்த இதுக்கு சொல்கிறோமே, பிறையை கண்ணால் கண்டால் அப்படின்னு சொல்கிறாங்களே, அதற்குன்ன இதே வசனம் தான் நோன்பு திறக்கிறதுக்கு சொன்னாங்க. ஆனால் அட்டவணை போட்டு இன்றைக்கு நோன்பு திறக்கிறோமா, கடிகாரத்தை பார்த்து நோன்பு திறக்கிறோமா, அல்லது அல்லாஹ்வினுடைய தூதர் வார்த்தையை நாங்கள் அப்படியே கடைபிடிக்கிறோம் என்று வெளியிலே போய் இரவு முன்னோக்கி வருவதை கண்டு நோன்பு திறக்கிறோமா? அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு குச்சியினுடைய ஈட்டியினுடைய நீளம் இவ்வளவு இருந்தால் அது அசர் வக்து, அது லொஹர் வக்து அப்படின்னு சொன்னாங்க. சூரியனை அடிப்படையாக கொண்டு, நிழலை அடிப்படையாக கொண்டு. இன்றைக்கு நிழல் கடிகாரம் இருக்கிறதா? நம்மிடத்தில் முன்னாடியே திட்டமிடப்பட்ட அவுகாத்து ஸலா என்று சொல்லப்படுகின்ற அந்த பட்டியல்கள் இருக்கிறதா? அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அவர்கள் மெலிந்த ஒட்டகைகளிலே ஹஜ்ஜுக்கு செல்வார்கள் என்று சொல்கின்றார். அந்த அடிப்படையில் மெலிந்த ஒட்டகைகளிலே ஹஜ்ஜுக்கு செல்கின்றோமா? ஏசியில் ஃபர்ஸ்ட் கிளாஸில் ஃப்ளைட்டில் பறக்கிறோமா? அல்லாஹ்வினுடைய தூதருடைய காலத்திலே பாங்கு என்பது ஒரு உயரமான இடத்திலே ஏறி சொல்லப்பட்டது. இன்றைக்கு உயரமான இடத்திலே பாங்கு ஏறி சொல்கின்றோமா? இன்றைக்கு மைக்கிலே பாங்கு சொல்கின்றோமா? அப்ப எல்லா விஞ்ஞானங்களையும் உள்வாங்கிக் கொண்ட இந்த மார்க்கம் இந்த விஷயத்திலே மட்டும் என்ன சொல்லுது? மாற்றி சொல்லுதா? இந்த விஞ்ஞானத்தை ஏத்துக்கிட கூடாதுன்னு சொல்லுதா? அப்ப இந்த உலகத்துக்கே வழிகாட்டக்கூடிய ஒப்பற்ற சிஸ்டம். சூரிய சந்திர கிரகணங்கள் என்றைக்கு வரும்? நிறைஞ்ச அமாவாசையில சூரிய கிரகணம் வரும், நிறைஞ்ச பௌர்ணமியில சந்திர கிரகணம் வரும். அப்ப சூரிய கிரகணத்தையும் சந்திர கிரகணத்தையும் இன்னும் 200 வருஷத்துக்கு அப்புறம் நடக்க போறதை சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதா? இன்றைக்கு சொல்ல முடியுமா? முடியாதா? இன்றைய அறிவியலின் அடிப்படையில் சொல்ல முடியும். அப்ப நிறைஞ்ச அமாவாசையை சொல்ல முடிந்த விஞ்ஞானத்தால், நிறைஞ்ச பௌர்ணமியை சொல்ல முடிஞ்ச விஞ்ஞானத்தால் முதல் பிறையை மட்டும் சொல்ல முடியாதா? கணக்கிட முடியாதா? கணக்கிடுவதற்கு இந்த மார்க்கம் தடுக்கின்றதா? இல்ல. அப்ப நாம என்ன செய்யணும்? இந்த நாட்காட்டி சிஸ்டத்தை உள்வாங்கி கொண்டு யூத நசாராக்களினுடைய சூழ்ச்சிகளிலே இருந்து வெளியே வந்து இந்த மார்க்கம் நிரூபிக்கப்பட்ட விஞ்ஞானத்துக்கு முரணில்லாத மார்க்கம், அறிவுபூர்வமான மார்க்கம், அற்புதமான மார்க்கம், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நம்மை பிறரிடத்திலே கையேந்த விட்டு பிற டெக்னாலஜிக்காக கையேந்தி விற்க வேண்டிய நிலையில விட்டு வைக்காத மார்க்கம் அப்படின்னு நாம விளங்கிக்கணும்னா என்ன இல்லை, இதை லேசா எடுத்துக்கலாம்.
இல்லை அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய அமல்களுக்கு நாம் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய அமல்களுக்கு ஜம்மியத்தில் உலமா பொறுப்பேற்குமா? இந்த 20 ஆண்டுகளிலே பிறைகளை கண்ணால் பார்த்தா வைக்கணும்னு சொல்லக்கூடியவங்க பார்த்த பிறைகள் எத்தனை? பிறைகளை பார்த்து வைக்கணும்னு சொல்லக்கூடியவங்க அந்த வாதத்திலே உறுதியானவர்களாக இருக்கிறார்களா? எத்தனை பிறையை தங்கள் வாழ்நாளில் பார்த்து வச்சிருக்காங்க? செய்தி தான் போதும் அப்படின்னு சொன்னால் செய்திகளை கூட இன்றைக்கு ஏற்பதில்லை. நாங்கள் சொல்கிற நாட்டில் இருந்து செய்தி வந்தால் தான் ஏற்போம் அப்படிங்கிற ஒரு நிலை காணப்படுகின்றது. அப்போ இதற்கெல்லாம் தீர்வு இருக்கிறது இஸ்லாத்திலே. அது ஒரே ஒரு வழி இருக்கிறது, கணக்கின்படியே சூரியனும் சந்திரனும் கணக்கின்படியே இருக்கின்றது என்கின்ற அல்லாஹ்வினுடைய வசனத்தை நாம் ஏற்றுக்கொண்டு நடைமுறைப்படுத்தினால், இந்த நாட்காட்டியை கொண்டு போய் சேர்த்தால், எப்படி இலாஹின் நாசை கொண்டு போய் சேர்த்தோமோ, எப்படி ஹுதல்லின் நாசை கொண்டு போய் சேர்த்தோமோ, அப்படி இந்த மவாக்கித்துலின் நாசையும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு பொறுப்பு நம்மிடத்திலே இருக்கிறது. ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த பொறுப்பைக்கு சுமந்தவர்களாகத்தான் உங்களுடைய இந்த நாட்டுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த செய்திகளை எல்லாம் நாங்கள் உங்களிடத்தில் சொல்லிவிட்டோம். இதை ஏற்றுக்கொள்வதும் நிராகரிப்பதும் என்ன இருக்கு? உங்களுடைய கைகளிலே இருக்கிறது. ஆனால் அல்லாஹ்வினுடைய பார்வையில் நாங்கள் இந்த செய்திகளை, இந்த சத்தியத்தை உங்களிடத்தில் எடுத்து சொல்லிவிட்டோம் என்கின்ற திருப்தியோடு நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.